السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 2 நாட்களும் முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய கல்வி முன்னேற்றம் குறித்து கல்வி ரீதியாக முஸ்லிம் உம்மத்தை பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அந்த நோக்கத்திலேயே இந்த 3 நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய 3வது நாள் வகுப்பிலே இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய வகுப்புலையும் பேராசிரியர் வழக்கறிஞர் இஸ்மாயில் அவர்களும் அதே மாதிரி பேராசிரியர் அனஸ் அவர்களும் பேராசிரியர் இஜாஸ் அவர்களும் அவர்களுடைய பயிற்சி விவரங்களை மிகச்சிறப்பாக முன்வைத்தார்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது சம்பந்தமா. இப்போ இந்த வகுப்புலையும் இன்னும் விரிவாக நம்ம முன் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, அதை நாம் எப்படி முறையாக நிறைவேற்றுவது, அந்த நிறைவேற்றுறதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய மைண்டை எப்படி டியூன் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளையும் எப்படி பொருத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான சாரமாக இருக்கும். அப்போ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் பிள்ளைகள்கிட்டேருந்து, உங்கள் உறவுகளுடைய பிள்ளைகளிலிருந்து துவங்க வேண்டிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு பிள்ளைங்க முஸ்லீம் சமூகம் இப்படி உருவாகி வரணும், அப்படி உருவாகி வரணும் அப்படின்ட்டு அதை சொல்கிறதோட அதே விஷயத்தை நம்ம வீட்டிலையும் நம்ம உருவாக்கணும். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள்கிட்ட அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லும்போது அந்த அந்த சொல்லுக்கு வலிமை இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் குறிப்பெடுத்துங்க. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். தொடர்ச்சியாக நம்முடைய அந்த குரூப்பில் அந்த சந்தேகங்களை உங்களுக்கு கிளியர் பண்ண இருக்கிறோம். இப்போ இந்த 3 நாள் வகுப்புலையும் பங்கெடுத்து முழுமையாக அதை கவனித்து பிறகு இந்த ட்ரெயினர்ஸா அல்லது கோஆர்டினேட்டர்ஸா, சரியா, பயிற்சியாளர்களாக இல்லைன்னா கல்வி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக அவங்கவுங்க மொஹல்லால கல்வி பணி ஆற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்கள அவங்கள மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு நாள் வகுப்பு மாதிரி, ஏன்னா இன்னும் நிறைய நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து புள்ளியத்தான் பார்த்துருக்குறோம். அதில் இன்டெப்த்தாக வேருக்கு போய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் நம்ம வழிகாட்டும் போது அந்த ஒரு ஒரு முறையான வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த வகுப்பில் இன்னும் பேச 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 தான் அது வந்து ஆழமாக மனசில் பதிய ஆரம்பிக்கும். அந்த வகையில் அடுத்தடுத்த வகுப்புகள் நடக்க இருக்குது. அதனால் இந்த வகுப்பினுடைய முடிவில் இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அதுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் போடுறீங்களோ அவங்கள வந்துட்டு அடுத்தடுத்த வகுப்புக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டுட்டு போகும். ரைட். இப்போ நம்ம வந்து தமிழக முஸ்லீம்களுடைய கல்வியும் வாழ்க்கை சூழலும் இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வகுப்பு முடிக்கும் போதே உங்களுக்கு இந்த ஸ்லைடை காட்டியிருந்தேன். இது வந்துட்டு இன்றைய ஜெனரேஷன். இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் யாருன்னா விவசாயம். சரியா? இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் 1960, 70களில் முக்காவாசி முஸ்லீம்கள்ட்ட நிலம் இருந்துச்சு. கூலி தொழில் விவசாய கூலி தொழிலாளர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். பெரும்பகுதி முஸ்லீம்கள்ட்ட நிலம் இருந்துச்சு. ஏன்னா ரூலிங்கில் இருந்ததுனால அதிலிருந்து அப்படியே வந்துச்சு. 2வது ஆரம்பத்திலேருந்தே வெளிநாட்டு போக்குவரத்து 65க்கு பிறகு தான் அரபு நாடு. அதுக்கு முன்னால் பர்மா, இலங்கை, அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி மலாக்கா தீவுகள், இந்த மாதிரியான நாடுகளுக்கு வணிகம் செய்யக்கூடிய மக்களாகவே இருந்திருக்கிறோம். அதனால் வணிகத்தில் வரக்கூடியதை நிறைய நிலம் வச்சுருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் நிலம் இருந்துச்சு. நிலம் தான் அவங்களுக்கான கண்ணியம். சமூக அதிகாரத்தை கொடுத்தது எது அப்படின்னா நிலம்தான் கொடுத்துச்சு. ஒரு இந்த கடற்கரையோர முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது உட்புறங்கள்லேயே ஒரு ஒரு கிராம முஸ்லீம் மஹல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களும் அந்த ஒரு முஸ்லீம் ஊரை நம்பி இருப்பாங்க. 1990 வரையிலும் அதுதான் நிலைமை. அந்த ஒரு ஊரை நம்பியிருப்பாங்க. என்னன்னா அவங்களுடையதான் நிலம். அந்த நிலத்துல இவங்க வேலை செய்யக்கூடிய, பயிர் செய்யக்கூடிய, வேளாண்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லது அவங்க வச்சிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல இவங்க பணியாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க.
இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி எஜுகேஷனோ சர்வீஸ் செக்டாரோ இதெல்லாம் வந்து டெவலப் ஆகாத காலம் 90s வரைக்கும். அதனால அந்த ஒவ்வொரு முஸ்லிம் ஊரும் வந்து அதுதான் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய ஊரா இருந்துச்சு. அது பெரிய தாக்கத்தை இதான் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றேன் பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த அந்த முஸ்லிம் அல்லாத ஊர்களில் நடக்கக்கூடிய வீட்டு பஞ்சாயத்துகளை எல்லாம் முஸ்லிம் கிராமங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் போய் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பாங்க. குடும்ப பஞ்சாயத்தை. எங்க வாப்பா போயிருக்கிறாங்க. பொட்டு வண்டி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. மாட்டு வண்டி, பொட்டு வண்டியை கட்டிட்டு வந்து எங்க வீட்டு முன்னால நிறுத்தி, மறைக்கா வாங்க. அங்க வந்து எங்க அனந்த வீட்டுல பஞ்சாயத்து. யாரு? முக்குளத்தூர் சமூகத்துல. அந்த வீடுகளுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு என்ன காட்சியா இருக்குது. அதெல்லாம் ஒரு காலம். ஏன்னா அந்த காலம் மறுபடியும் வராது. அது அது மாறிடுச்சு. போனது போனது தான். இப்ப அது வந்து அன்னைக்கு என்ன எதனால இருந்துச்சு அப்படின்னா, நிலம் கையில இருந்ததுனால. நிலம் தான் சமூக அதிகாரம். இந்த ஒரு 30, 40 வருஷம், குறிப்பா 50 வருஷத்துல 90ஸ்க்கு பிறகு கையில இருக்க நிலத்தை எல்லாம் வந்து வித்து காசாக்கி ஊதியம் மாச சம்பளம் வாங்குறதுக்கு வெளிநாடு போன சமூகம்ட்டு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, நம்ம முதல் இடத்துல இருப்போம். வேற எதுல முதல் இடத்துல இருக்கிறோமோ இல்லையோ, இதுல முதல் இடத்துல இருப்போம். நிலத்தை வித்து வீணாக்கின சமூகம் அப்படின்னு ஒரு இது எடுத்தா போதும். இவங்களை சுத்தி எந்த சமூகமாவது நிலத்தை வித்திருக்குதான்னு பாருங்க. அதாவது இந்த ஆதிக்க சாதிகள்னு சொல்லுவோம் பாருங்க. முக்குளத்தூர் சமூகம், உடையார் சமூகம், திருச்சி பகுதினா உடையார் சமூகம், ரெட்டியாரு, அதே மாதிரி மேற்கு பகுதிக்கு போனீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டரு, நாயுடுமார்கள், சைவ பிள்ளைகள், இந்த மாதிரி வந்து ஆதிக்க சாதிகள்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்க யாராவது நிலத்தை ரொம்ப ரேரா தான் வித்திருப்பாங்க. ஆனா அதிகப்படியாக வித்து தீர்த்தது முஸ்லிம் சமூகம். ரைட். அது முடிச்சுட்டு அந்த விவசாயம் முடிஞ்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு போக்குவரத்துக்கு போக ஆரம்பிச்ச ஒரு காலம் அது. அதுக்கப்புறமும் தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிலத்தை வித்து வித்து இந்த மாதிரி தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த தொழில் செஞ்சவங்களுடைய பிள்ளைங்க வந்து கொஞ்சம் டிகிரி முடிச்சுட்டு ஒரு கிளரிக்கல் ஜாப்ல ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஒரு ஏதாவது ஒரு ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு அக்கௌண்டன்ட்டாகவோ அந்த மாதிரி பணியாற்றக்கூடிய இந்த தலைமுறை. இப்போ நம்ம கல்வி பணியை ஆரம்பிக்கிற மாதிரி தட் இஸ் 2010 2015க்கு பிறகு 2000க்கு பிறகு 2000க்கு பிறகு இந்த கல்வி பணி வழிகாட்டுதல் விஷயம் யாருக்கு நம்ம வழிகாட்ட போறோம் அப்படின்னா, இனி அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு யாருக்கு வழிகாட்ட போறோம்னா, இந்த ஒரு டிகிரி முடிச்சவங்களுடைய பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். ஓரளவுக்கு ஆணும் பெண்ணும் படித்த தம்பதியினுடைய பிள்ளைக்கு வழிகாட்ட போறோம். அப்ப அந்த பிள்ளை இன்னைக்கு ஒரு 5 வயசுல, 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல இருக்குது. இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு மட்டும் அந்த ரூட்டை ஷார்ப்பா காட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளே செஞ்சோம்னா, இந்த இன்னார் வீட்டு பிள்ளை, அந்த வீட்டு பிள்ளை, அந்த ஊர் பிள்ளை, இந்த ஊர் பிள்ளை, அந்த பாகுபாடே இல்லாம உம்மத்துங்கிற கான்செப்ட் இருக்கு பாருங்க. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. இந்த இயக்கத்துக்காரரு, அந்த இயக்கத்துக்காரரு, அந்த ஜமாத்துக்காரரு, இந்த ஜமாத்துக்காரரு, இதெல்லாம் இந்த 25, 30 கடந்த 30 வருஷமா முஸ்லிம்களை சீரழிச்ச விஷயங்கள். உம்மத், அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய உம்மத். அந்த அதுல எல்லாமே இருக்கும். எல்லா குரூப்பும் இருக்கும். எல்லா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சண்டை, சச்சரவு, அடிதடி எல்லாம் நடக்கும். கம்யூனிட்டி, கோவம்னு சொல்லுவோம் பாருங்க. உம்மத். இதுதான் வந்து இந்த கல்வி பணியை முன்னெடுக்கிறவங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிப்படை தகுதி என்னன்னா, ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரே பார்வையில் பார்ப்பது. யாரும் முக்கிய அதாவது கூடுதல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எதுவுமே கிடையாது. உம்மத்துங்கிற கான்செப்ட்ல பார்ப்பது. அதனால அந்த உம்மத்து இப்போ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு இந்த படித்தவர்களுடைய ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஆண் முடிச்சிருப்பாங்க, பெண் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க அல்லது +2 முடிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வழிகாட்ட போறோம். அப்போ ஓரளவுக்கு கான்செப்ட புரிஞ்சுப்பாங்க. சொல்றத புரிஞ்சுப்பாங்க. ஆனா எப்படி பண்றது? என்ன செய்றது? என்ன படிக்க வைக்கிறது? எங்க கொண்டு போறது? எத்தனை வருஷத்துக்கு படிக்க வைக்கிறது? இதுதான் தெரியாது. அப்ப இத மட்டும் நம்ம சரியா காட்டோம்னா, டோட்டல் கம்யூனிட்டியே டெவலப் ஆயிடும் 10, 15 இயர்ஸ்ல. இத மட்டும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்றது? இவர்களுடைய பிள்ளைகள இந்த பாருங்க இந்த பட்டதாரிகள் இருக்கிறாங்கல்ல, பட்டதாரி ஆண், பட்டதாரி பெண். அதிலும் குறிப்பா வந்துட்டு 2 கல்வியை முடித்த ஆலிம்கள் இருக்கிறாங்க. 2 கல்வியை முடித்த ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அதிகரிச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் ஷார்ப்பா வழிகாட்டி, தேவை ஏற்படுற நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது இருந்தா அதெல்லாம் கட்டமைக்கணும். இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைச்சு எடுக்கணும். அதனால இப்படி ஒரு இந்த இந்த மாரியான ஒரு வகுப்பு இருக்குன்னு பாருங்க. கடந்த 3 நாட்களா நடக்கக்கூடிய வகுப்பு. தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் இந்த 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்க மாரி, தமிழக வரலாற்றிலேயே அந்த மாரியான ஒரு 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 செயல்பாடுகள் இருந்ததே கிடையாது. இது பெருமைக்கு சொல்லல. இது இன்றைய காலத்துக்கு இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
அதனால இது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது நம்ம செய்யக்கூடிய வேலை. நம்ம போடுற பிளாட்ஃபார்ம்ல தான் எல்லாருமே வருவாங்க. கருத்து வேறுபாடு இருக்கக்கூடியவர் எல்லாருமே வருவாங்க. வேற எந்த பிளாட்ஃபார்ம் நீங்க கொண்டு போனாலும் ஒரு குரூப் இருக்கும். இதுக்கு அப்படி கிடையாது. எல்லார் வீட்டு பிள்ளையும் படிக்கணும். எல்லார் வீட்டு பிள்ளையும் ஆளுமை மாறணும். இல்லன்னா எல்லாத்துக்கும் சிக்கல். அதனால கம்யூனிட்டியே டெவலப் ஆகி ஆகணும். நாளுக்கு நாள் பெருகி வரக்கூடிய ஆபத்துகள், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அத பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்த உம்மத்துங்கிற கான்செப்ட்ட ஆழமா வச்சுக்கங்க. எல்லா குரூப்பிசத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இந்த ட்ரெய்னர்ஸா உருவாகி வர்றவங்கள்ட்ட அதுதான். நான் எங்க கருத்து தான் சரி, உங்க கருத்து சரி. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு உம்மத்த வெளிவட்டம் போட்டுருங்க. முடிஞ்சு பாதுகாப்பு கோட்டையை எழுப்புறோம். வெளி பாதுகாப்பு கோட்டையை எழுப்புறோம். என்டையர் 60 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க தோராயம் அப்படின்னா 30 லட்சம் ஆண்கள், 30 லட்சம் பெண்கள். முடிஞ்சு போச்சு. உம்மத் தமிழக முஸ்லிம் சமூகம். தட்ஸ் ஆல். அந்த ஒரே பார்வை. என்ன செய்யணும்? அடுத்த தலைமுறைய இந்த மாதிரி உருவாக்கி எடுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தேவை. முஸ்லிம் சமூகத்தை நம்ம உருவாக்க வேண்டியது. 2வது அறிவுசார் பொருளாதாரம் இருக்கு பாருங்க. நாலேஜ் எக்கானமி இருக்குது பாருங்க. அந்த அறிவுசார் பொருளாதாரத்தை அடையக்கூடியவர்கள் தேவை. அது என்னங்கிறதுல பின்னால விளக்குறேன். 3வது உயர் அதிகாரமிக்கவர்களாக உருவாக்கி எடுக்கணும். அந்த உயர் அதிகாரமிக்க பொறுப்புக்கு மிக தகுதியான மக்களை உருவாக்கி எடுக்கணும். இந்த 3க்குள்ளேயும் முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த 25 வருஷத்துல வரக்கூடிய பிள்ளைகளை, ஆண் பெண் பிள்ளைகளை உள்ளடக்கிட்டோம்னா போதும். இந்தியாவில் முஸ்லிம் சமூகம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு முஸ்லிம்களை பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கல்வி பயணத்தை அமைச்சுக்குங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான நிலை உருவாகி வந்தோம். எப்போ உருவாகி வரும்? தன்னார்வத்தோடு அர்ப்பணிப்பு சிந்தனை மிக்க அந்த ட்ரெயினர்ஸ் ஒவ்வொரு மகளாலையும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அர்ப்பணிப்பு உணர்வு, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நம்ம சொல்றத அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. இல்ல விமர்சனம் பண்றாங்க, விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க, ஒதுக்குறாங்க, ஒதுக்கத்தான் செய்வாங்க. ஆனாலும் உனக்கு சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் விதைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளும் வீணா போகாது. ஏன் நீயத்து சரியா இருக்கு. தட்ஸ் ஆல். நான் விதைக்கிறதுக்கு ஒன்டேந்து கூலி எதிர்பார்க்கிறேன், நான் விதைக்கிறதுக்கு ரப்புட்டேந்து எதிர்பார்க்கிறேன். இந்த கம்யூனிட்டி இந்த 3க்குள்ள நீங்க உள்ளடக்கிட்டீங்கன்னா போதும். அவருடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வேணும். சரியா? சயின்டிஸ்ட்டை உருவாக்கி எடுக்கணும். அவங்க தான் இந்த உலகத்தை நகர்த்தக்கூடியவங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியவங்க. அது நல்லதாகவும் நடத்துவான், அழிவுக்கும் கொண்டுட்டு போவான். 2 பேரையும் செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி பொருளாதாரம் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. அறிவுசார் பொருளாதாரத்தை அடையணும். நாலேஜ் எக்கானமி, ட்ரேடிங் எக்கானமியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் காட்டின தொழில், சின்ன சின்ன தொழில்லாம் இருக்கு பாருங்க. தட்ஸ் ஆல் ட்ரேடிங் எக்கானமி. நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகரணும். அதனுடைய ஒரு வடிவம் தான் நேற்று இஜாஸ் சார் உங்களுக்கு சொன்னது. மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி சொன்னார் பாருங்க. மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்து நாலேஜ் எக்கானமி நோக்கி நகர்த்தும். 3வது உயர் அதிகாரமிக்கவர்கள். இப்போ படித்து முடித்த பட்டதாரிகள் அவருடைய சிந்தனை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவேஷன் முடிச்ச உடனேயும் சர்வைவல் அப்படிங்கிறது வந்து நிற்கிது. இது ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு. ஏன்னா ஒரு 21 வயசுல ஒரு டிகிரி முடிக்கிறான், 22 வயசுல முடிக்கிறான். பொம்பளை பிள்ளைக்கு அந்த நெருக்கடி இல்லை. பையனை முடிச்சான் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய 55 60 வயசு தந்தை இருப்பார், 50 வயசு அம்மா இருப்பாங்க, வாடகை வீடாக இருக்கும், வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அவர் தடுமாறி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஏதோ வந்து வாடகைக்கும் வயிற்றுக்கும் வாய்க்கும் கைக்கும் வாய்க்கும் பத்தாத அளவுக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த பையன் 21 வயசு 22 வயசு ஆனவனைய முடிச்ச உடனே எங்கேயாவது ஏதாவது வேலை கிடைச்சி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டோமா? ஏன்னா ஆண் பிள்ளை அப்படித்தான் சிந்திக்கும். வெளியே சொல்லணும்னா கூட அத்தா அம்மாவுடைய அந்த வேதனையும் கவலையும் பார்த்து நம்ம சம்பாதிக்கணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து இதுதான் சர்வைவல்ங்கிறது. இன்றைக்கு 80% 90% முஸ்லிம் சமூகத்தின் நிலை அதுதான். இது அல்லாம பொருளாதார வசதி இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அறியாமையினால வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அவனுடைய நெருக்கடி வேலைக்கு போறான்னா நியாயம் இருக்குது. வசதி வாய்ப்பு இருக்கு, அத்தா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இயங்கக்கூடிய திறன் இருக்குது அவர்கிட்ட இன்னமும். இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்க வந்துட்டு யாரையும் எதிர்பார்க்காம சாப்பிடலான்ட்டு அப்படி இருக்கக்கூடியவங்க கூட என் பிள்ளை வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றான், என் பிள்ளை காக்னிசன்ட்ல டிசிஎஸ்ல ஒர்க் பண்றான் அப்படின்னு இது அறியாமை. இது இப்படி சொல்லிக்கிறதுக்கு. அப்ப இந்த 2 செக்டாரையும் சரி பண்ணணும். இந்த 2 செக்டாரையும் சரி பண்றேன்னா சர்வைவல், கிராஜுவேஷன் முடிஞ்சவொடனே சர்வைவல்ல பண்றான் பாருங்க. அந்த சர்வைவல் நிலையை நம்ம மாற்றி அமைக்கணும். ஒரு சமூக மாற்றம் அப்படின்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆகும். அதுதான் சமூக மாற்றம்.
சமூக மாற்றத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வரலாற்றிலே அவங்க வந்து அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து அல்லாவுக்கு அருள் புரிந்ததா இருக்கும், பதிவை ஏற்படுத்தும். மாற்றம், சோஷியல் சேஞ்சஸ் இருக்குது பாருங்க. அந்த சோஷியல் ரெவல்யூஷன் இருக்குது பாருங்க. மறுமலர்ச்சி இருக்குது. சமூக மறுமலர்ச்சி இருக்கு பாருங்க. அந்த மாற்றத்துக்காக உழைக்கிறதா இருந்தா, மைண்ட டியூன் பண்றது எப்படி அப்படின்னா, இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைக்கணும். அப்ப இந்த சர்வைவல் அப்படின்னு இருக்குது பாருங்க. இந்த சர்வைவலை எப்படி மாத்தி அமைக்கணும்னா, படிச்சு முடிச்சோனே இப்ப வேலைக்கு போற மென்டாலிட்டி தான் இருக்குது. ஜி கொஞ்சம் சீக்கிரமா போய் சம்பாதிக்கிற மாரி ஏதாவது படிப்பு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி தான் போற இடங்கள்ல எல்லாம் பசங்க கேட்பாங்க. அது நீங்க இஸ்மாயில் சார்ட்டயும், அனஸ் சார்ட்டயும் கேட்டீங்கன்னா போதும். ஈஸியா படிச்சுட்டு ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு. அப்ப அத மாத்தணும். எப்படி மாத்தணும்? ரிசர்ச்சுக்கு கொண்டுட்டு போகணும். ரிசர்ச் ரிவைவல் ஏற்படுத்தும். ஆமா. இது வந்துட்டு மீளெழுச்சி இருக்குது பாருங்க. மறுமலர்ச்சிய கொண்டுட்டு போறோம். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடுனா சர்வைவல்ல போய் நிக்கும். அவன் அவன் குடுக்குற சம்பளத்த வாங்கிட்டு வீட்டுக்கு குடுத்துட்டு இருப்போம். இது வசதி இல்லாதவங்களுக்கு. வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவான், அந்த காச வாங்கி இன்னும் அது தேவையில்லாத செலவுகள செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸாக்ட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப கிராஜுவேஷன் படிச்சு முடிச்சுட்டு நீ வேலைக்கு போற அப்படிங்கிற சிந்தனையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வரணும். வீட்டுல சிரமமா இருக்குதா? 21 வயசுல ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறியா? சிரமமா இருக்கத்தான் செய்யும். இன்னும் ஒரு 3, 4 வருஷம் பொறுத்துக்க. அத்தாட்ட, அம்மாட்ட சொல்லணும். இன்னும் ஒரு 3, 4 வருஷம் பொறுத்துருங்க. நான் முழுசா படிச்சிடுறேன். இந்த 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 தாட் ப்ராசஸை ஏற்படுத்தணும். இப்ப இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லாராலயும் முடியாது. எல்லாராலயும் முடியாதுன்னே நமக்கும் தெரியும். கொஞ்சம் டைம் பேசிக்கிட்டே இருக்கணும். இல்ல இன்னும் 2 வருஷம் போ. நீ யுஜி முடிச்சியா மாஸ்டர் டிகிரி போ. மாஸ்டர் டிகிரி முடிச்சியா ரிசர்ச்க்கு போ. ரிசர்ச்க்கு போ. ரிசர்ச்சுக்கு போனா தான் நம்ம ரிவைவலிசத்தை கொண்டுட்டு வர முடியும். மறுமலர்ச்சி என்ன ரிவைவலிங்? இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ். ரிசர்ச் வந்து இஸ்லாமிய கோல்டு பொற்காலத்தை மீண்டும் கொண்டுட்டு வரும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க. வரலாறு வந்து ஒன்ஸ் நடந்ததோட விட்டுறாது. அது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் காலம். ஆனா அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஒரு சமூகம் வீழ்ந்துச்சு அப்படின்னா அடுத்து எழுச்சி அடைஞ்சே தீரும். அது அல்லாஹ்வுடைய நீதி. காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலச் செய்வோம். ஒரு குடும்பம் வரும், நல்ல வாழ்ந்த குடும்பம் அது வீழ்ந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் எழுச்சி அடையத்தான் செய்யும். இந்த உலகம் உருண்டுகிட்டே தான் இருக்கும். மேல இருக்கிறவன் கீழ வருவான், கீழ இருக்கிறவன் மேல போவான். இப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மேல இருக்கிறவன் மேலே இருந்ததாக ஒரு சரித்திரமும் கிடையாது. எந்த ஒரு அரசாவது நிலைச்சிருக்குதான்னு பாருங்க. ரோம பேரரசு நிலைச்சுச்சா? இல்ல இஸ்லாமிய அப்பாசிய கேலிஃபேட் நிலைச்சுச்சா? உமையா கேலிஃபேட் நிலைச்சுச்சா? ஒட்டோமன் கேலிஃபேட் நிலைச்சா? முகலாய பேரரசு நிலைச்சுச்சா? அலெக்சாண்டர் நிலைச்சாரா? யார் நிலைச்சது? எல்லாம் ஒரு கட்டத்துல 200 வருஷம், 300 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் முடிஞ்சு போச்சு கதை. ஒண்ணு எழுச்சி அடையும் போதே இன்னொன்னு கூடவே எழுச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வீழ்ந்தோன்னு இது எந்திரிக்கும். அதுதான் வந்துட்டு உலகத்தினுடைய இயல்பு. அதனால ரிசர்ச் இருக்குது பாருங்க. அந்த ரிசர்ச் மென்டாலிட்டி முஸ்லிம் உண்மை பசங்கள்ட்ட அதிகரிக்க அதிகரிக்க இஸ்லாமிய பொற்காலத்தை நோக்கிய பொற்காலம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய அறிஞர் இவங்க எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுடைய ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் தானே இன்றைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எல்லாமே ஆராய்ச்சியாளர். அதான் அல்லாஹ் வந்துட்டு கல்வி என்பது அறிதல். ஆமா. புதுசு புதுசு அல்லாஹ்வுடைய ரகசியங்கள், படைப்பினுடைய நுட்பங்கள் இருக்கு பாருங்க. அந்த நுட்பங்கள்ல பொதிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொண்டே இருப்பது. அறிந்து முடிச்சிட முடியாது யாராலையும். ஒரு மருத்துவ கோட்பாடு இருக்குது அப்படின்னா, நாங்க எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றவன மாரி முட்டாள், அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். முடியவே முடியாது. உலகம் அழியிற காலம் வரைக்கும் ஒரே ஒரு சின்ன கடுகுலயோ, ஒண்ணுலயோ அல்லது ஒரு வெந்தயத்திலேயோ இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனித மூளைக்கு கிடையாது. அது ஒரு ஒரு காலத்திலயும் ஒண்ண வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஆராய்ச்சி தான் இழந்த பெருமைகளை முஸ்லிம் சமூகம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கச் செய்யும். உலகிலே அதிகாரமிக்க சமூகமாக மாற்றியமைக்கும். அறிவு அதிகாரமும், பொருள் அதிகாரமும். இது 2 அதிகாரம் உருவாகி வரும். அடுத்த 25 வருஷத்துல வாங்க நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா போதும். நிறைய சமூக பணிகள் நடக்குது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அமைப்புகள் நடத்துறாங்க, அறக்கட்டளைகள் நடத்துறாங்க, ஜமாத்துக்கள் நடத்துறாங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா கல்வி இயக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆண் பிள்ளைகளை 26, 27 வயசு வரையிலும் காலேஜ்ல வச்சிருக்கிறதுக்கு போராடினோம்னா போதும். அதே மாரி பெண் பிள்ளைகளை கல்வித்துறை, கல்வியாளர்கள் என்ற அந்த அடையாளத்த கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா,
இந்த நம்ம முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த சிந்தனை இருக்கு, விரோதமான சிந்தனைகள், அவதூறு சிந்தனைகள் இருக்குது பாருங்க, அது எல்லாம் மட்டுப்படுத்தப்படும். அதனால இந்த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ், இப்போ 2025 இருக்கிறோம், 2050ல இது வந்துட்டு நீங்க ஒரு வசியத்தாவே குறிச்சு வச்சுங்க. யார் இருக்கிறோமோ இல்லையோ, இந்த 25 வருஷம் இந்த வேலையை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா போதும். அது முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்க பார்க்கலாம். ஆனா அது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. முன்னெடுத்துட்டு போறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் இருந்துச்சாக்க எளிதாக முடிஞ்சிடும். அப்ப அந்த இதுதான் வந்து இலக்கு. நீங்க யார பார்க்குறீங்களோ, ஆண் பிள்ளைய பார்த்தியாக்கும், உன்னுடைய படிப்பு ஆராய்ச்சி வரையும். உன்னுடைய படிப்பு ஆராய்ச்சி வரையும். ஆராய்ச்சி, ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. நான் ஒரு டிகிரி முடிக்கணும், அது முடிக்கணும், யுஜி முடிக்கணும், பிஜி முடிக்கணும். எந்த படிப்பு படிச்சா நான் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, வேல்யூ இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி தூர தள்ளு. உனக்கு இந்த உலகத்துல நீ பிறந்திருக்கிற. உனக்கு எது பிடிச்சிருக்குதோ, அல்லாஹ்வுடைய படைப்புல அத பத்தின இன்டெப்த் நாலேட்ஜ் அத தேடிக்கிட்டே இரு. தோண்டி, தோண்டி, தோண்டி அறிஞ்சுக்கிட்டே இரு. அது இபாதத்து. ஆராய்ச்சி என்பது இபாதத்து, இபாதத்து, இபாதத். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லணும். ஆமா, 5 வேளை தொழுதியா? அல்லாஹ்வுடைய படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறது, அதுல என்ன ரகசியம் இருக்கிறத போய் நீ ஆராய்ச்சி பண்ணு. 2மே சரிசமமானது அது. சிந்தனை இருக்குது பாருங்க. வணக்கத்தை விட முக்கியமானது. இறைவன் குறித்து சிந்திப்பது, அவனுடைய படைப்புகள் குறித்து சிந்திப்பது. இது பிள்ளைகள்கிட்ட வந்து பாடமா படிக்கணும். நீங்க பெரிய ஆட்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்ல. 30 வயசு, 35 வயசுக்காரவங்கள்ட்ட போனீங்கன்னா, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாரு. அதுக்கு இன்னும் 2 கருத்து சேர்த்து சொல்லுவாரு. இந்த வாதத்திலேயே நமக்கு நேரம் வேஸ்ட் ஆயிடும். காலம் போயிடும். ஆனா 10 வயசு புள்ள இருக்குது பாருங்க. பச்சை மரத்துல ஆணி அடிச்சு விட்டுருங்க. 10 வருஷத்துல அவன் 20க்கு வந்துருவான். வரும்போது ஒரு ரூட் கிளியரா இருக்கும். 100 பேருக்கு சொன்னமாக்க ஒரு 50 பேர் வந்துட்டான்னா போதும். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அடுத்து ஒரு 25 வருஷத்துல அந்த 50 மாறிக்கும். அப்படித்தான் மாற்றம் ஏற்படும். அதனால பச்சை மரம் தான். பிள்ளைகளைத்தான் பிடிக்கணும். கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்தோடனே உலகம் முழுக்க, ஈவன் ஸ்பெயின்லயே என்ன நீங்க இந்த கான்வென்ட்ங்கிற வார்த்தையே எதுலேருந்து வந்துச்சுங்கிறீங்க? ஸ்பெயின்ல தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் சொன்னேன் பார்த்தீங்க, முஸ்லீம் பிள்ளைங்க, முஸ்லீமா இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்க, அதாவது பெண் கருவுற்றால் பதிவு செய்யணும் ஸ்பெயின்ல. பதிவு செஞ்சு 10 மாசம் முடிஞ்ச உடனேயும் 1½ ஆண்டுகள் பால் கொடுக்கணும். 1 வருஷத்துல நிறுத்திடுவோம். 1 வருஷத்துல பால் கொடுத்தவங்க பிள்ளைய கொடுத்துடணும். இந்த பிள்ளையை பிடிச்சு கொண்டு போய் வச்சு பேப்டைஸ் பண்ணி அவங்களுக்கு கிறிஸ்தவர்களா உருவாக்குறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் கான்வென்ட்ங்கிற அந்த கான்செப்ட். நம்ம பெருசா அப்படியே பெருமையா பேசிக்கிறோம் பாருங்க. என் பிள்ளை சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிக்குது, அந்த கான்வென்ட்ல படிக்குது. என்ன கான்வென்ட்னா என்னது? ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ்காரன் போய் அங்க இருந்த அந்த பழங்குடி சமூகத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சி அதையெல்லாம் ஒரு ஒரு இடத்துல அடைச்சி நன்ஸை வச்சு அவங்கள பேப்டைஸ் பண்ணி எடுக்கிறது. இதுக்கு பேர் தான் கான்வென்ட். அது சம்பந்தமா ஒரு ஹாலிவுட் படம் கூட வந்துச்சு, தி லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி. அதனால உலகம் முழுவதும் நடந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில எதிர்காலத்தினுடைய திறன்மிக்க பிள்ளைகளா உருவாக்கி எடுக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது பிள்ளைகள்கிட்ட தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். இதுல ரொம்ப முக்கியமா இந்த வழிகாட்டக்கூடியவர்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு முஸ்லிம் மாணவருக்கான உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி இலக்கை தேர்வு செய்வது. ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு 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 ஏரியாவை செலக்ட் பண்றோம், ரிசர்ச்க்கான ஒரு ஏரியாவை செலக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த செலக்ஷனுக்குள்ள என்ன இருக்கணும், கருத்து என்னவா இருக்கணும், எதை வச்சு அந்த அந்த ஹையர் எஜுகேஷன் செக்டாரை வந்து நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மற்றும் உலகளவில் அதிகாரம் அடைதல், எம்பவர்மெண்ட். ஆமா. இன்டர்நேஷனல் லெவல், இந்தியா லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் எம்பவர் ஆகணும். இந்த எம்பவர் ஆகிறதுக்கு எந்த கல்வி சரியாக இருக்குமோ, எந்த ஆராய்ச்சி துறை சரியாக இருக்குமோ, அதுதான் முஸ்லிம்களுக்கு உகந்தது. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துட்டோம்னா போதும். இது அவ்வளோ ஈஸி இல்லை எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. உலகளவுல அதிகாரம் அடைதல் அப்படின்னா, அது அது எது எதெல்லாம் அதிகாரம் அடையும் அப்படிங்கிறது டக்குன்னு எல்லாராலையும் கொண்டுட்டு வர முடியாது. மனக்கண்ணில் கொண்டுட்டு வர முடியாது. நமக்கு முன்னால இருக்குது என்ன, பிகாம் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பிபிஏ இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. இதுதான் நம்ம கண்ணு முன்னால இருக்குது. இதை படிச்சா தேவலாம், அதை படிச்சா தேவலன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா வழிகாட்டக்கூடியவர்கள் அவங்க வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்தீங்கன்னா போதும். இந்த கான்செப்டை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியால எம்பவர் ஆகிறதுக்கு எந்த செக்டார், இன்டர்நேஷனல் லெவல்ல முஸ்லிம் கம்யூனிட்டி, தமிழக முஸ்லிம் சமூகம் சர்வதேச அதிகாரமிக்கவர்களாக உருவாகி வருவதற்கு எந்த செக்டார், இந்திய அளவுல யாருக்கு முடியுமோ நீ இந்திய அளவுக்கு போ, தமிழ்நாட்டு அளவுல யாருக்கு முடியுமோ தமிழ்நாட்டு அளவுக்கு போ, சர்வதேச அளவுல யாருக்கு போக முடியுமோ, யார்கிட்ட அந்த சக்தி இருக்குதோ நீ போ.
எல்லாரும் ஒரே மாதிரி தமிழ்நாட்டு அளவுலயே முடங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா எம்பவர் ஆகாது, கம்யூனிட்டி எம்பவர் ஆகாது. அதனால வழிகாட்டக்கூடிய ஒரு ட்ரெய்னர்ஸ்க்கு மிக முக்கியமான தேவை இந்திய மற்றும் உலக அளவில் அதிகாரமடைதல். தன் பிள்ளைக்கு இந்த நீங்க ப்ரோக்ராம்ல கலந்துருக்கீங்க பாருங்க, உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளை, உங்களுடைய உறவுகளுடைய பிள்ளையே அவங்களுக்கு நீங்க ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான முடிவெடுக்கும் போது இந்த ஆஸ்பெக்ட் இருக்கணும். எம்பவர்மெண்ட், எம்பவர்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, அது அது தேடி வரும். நீங்க எம்பவர்மெண்ட்டை நம்ம நோக்கி போகணும், அதிகாரம் அடைதல் நோக்கி போனோம்னா வேலை வாய்ப்பு பொருளாதாரம்னா நம்ம பின்னாலேயே முடியாது. இந்த எம்பவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதை வச்சு அப்படின்னா ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் இன்னைக்கு உலகத்தை ஆளக்கூடிய துறைகள், அதிகாரம் செலுத்தக்கூடிய துறைகள். அறிவு அதிகாரமும், பொருள் அதிகாரமும், அரசியல் அதிகாரமும், இந்த 3 அதிகாரமும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. இதுல யார் திறன் பெற்றவர்களாக வருகிறார்களோ, சயின்ஸ்ல, டெக்னாலஜில, இன்ஜினியரிங்ல, மேத்தமெட்டிக்ஸ்ல, அதை வியூகத்தோடு யார் பயன்படுத்துகின்றார்களோ, அறிவாற்றல் மிக்கவர்களாக வந்து, பொருளாற்றல் மிக்கவர்களாக வந்து, அறிவையும் பொருளையும் வியூகமாக ஸ்ட்ராட்டஜிக்கலா யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக மாறி போவார்கள். இந்த ஸ்டெம்ல நம்ம யாரை உருவாக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரும், நீங்க குறிப்பு எடுத்துக்கங்க. அது இல்லாம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். தொடர்ந்து நம்ம வந்து குரூப்ல பேசுவோம், சரியாய் வந்துடும். ஸ்டெம்ல பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்க சென்றடைய வேண்டிய இடத்தை மட்டும் சொல்லிடுறேன், சரியா? ஏன்னா எல்லாத்தையும் இதுல சொல்லிட முடியாது, குழப்பமா போயிடும். அதனால நம்ம எங்க நமக்கு டார்கெட் என்ன, அதை மட்டும் நான் சொல்லிட்டே வந்துடுறேன். நம்ம அடுத்து அந்த டார்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறதுக்கு உண்டான ரூட் ஈஸியா கிடைச்சு போயிடும். நேற்று அனஸ் சார் சொன்னார், டிஆர்டிஓ பத்தி சொன்னார், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை ஆராய்ச்சி செய்து உற்பத்தி செய்யக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் த்ரூ அட்வான்ஸ்டு ரிசர்ச். நவீனமான ஆராய்ச்சியின் மூலமாக புதிய புதிய ஆயுதங்களை, உலகத்தில் எந்தெந்த ஆயுதங்கள் எந்தெந்த நாடுகளில் உருவாகி வருது, அதுக்கேற்ப இந்திய ராணுவத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம நம்ம நாடுல இது யார் என்ன சொல்ல முடியும்? அப்ப நம்ம நாட்டு ராணுவத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம புள்ள போகாம வேற யார் புள்ள போகும்? நம்ம தான் முதல் ஆளா அனுப்பணும் ஆராய்ச்சி துறையில, குறிப்பா ஆராய்ச்சி துறையில. அதனால டிஆர்டிஓக்கு என் பிள்ளையை உருவாக்கி எடுக்கணும், மைண்ட்ல வைங்க. உங்க பிள்ளை உறவுகள் டிஆர்டிஓல ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்ல அந்த இதுல இருக்கணும், ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்கணும், அது வேரிய செக்டார் இருக்கு அதுல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க, சரியா? ரெண்டாவது இதெல்லாம் குறித்து வச்சுங்க. இது சம்பந்தமாக நிறைய நம்ம பேசணும், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். ரெண்டாவது இஸ்ரோ, சரியா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுதான் வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு பாருங்க, விண்வெளியினுடைய விண்வெளிக்கு செல்லுதல், ராக்கெட் ஏவுறது, சேட்டலைட் ஏவுறது. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, விண்வெளியிலிருந்து சந்திரன்லேருந்து நிலவுலேருந்து ரிசோர்ஸை கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள். அதுக்காக தான் சந்திராயன் போய் அதனுடைய தென் துருவத்தில் இறக்குனது. ஆமாம், வட துருவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தென் துருவத்தில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, அது எப்படி இந்தியா இது பூமிக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆராய்ச்சி. தொடர்ந்து அதனுடைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இஸ்ரோ நிறைய முஸ்லீம் பிள்ளைங்க, பெண்கள்லாம் இருக்கிறாங்க இஸ்ரோவில் வந்துட்டு சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. இந்த அந்த அந்த இடைவெளி விட்டுறாம நம்ம சயின்டிஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ச்சியாளர்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அட்வான்ஸுக்கு போக முடியும். கேப் விழுந்துருச்சு இடையில, ஒரு ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துல கேப் விழுந்து அதுல நல்ல நல்ல மைண்ட் செய்யலாம், நல்ல பிரில்லியண்டான மைண்ட் செய்யலாம் அரபு நாடுகள் இழுத்துருச்சு. அங்க இழுத்து சும்மா வெட்டி வேலை பார்க்கறதுக்கு உண்டான, ஒரு மாச சம்பளம் வாங்குறதுக்கு உண்டான வேலையா போயிடுச்சு. பிரில்லியண்டான மைண்ட்ஸ் இருக்குது பாருங்க, அந்த பிரில்லியண்டான மைண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த இதுக்கு கொண்டுட்டு வரணும், ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வரணும். அடுத்தது இந்த மாதிரி ஐசிஏஆர் இருக்கு, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது, சரியா? நாட்டினுடைய உணவு உற்பத்தி, அல்லாவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமானது இது எல்லாமே. ஆமா, அது டிஆர்டிஓவா இருக்கட்டும், இஸ்ரோவா இருக்கட்டும். நீங்க இன்னபியால் சமாவாத்தி வல்லலி, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்றான், போய் பார், என்னுடைய படைப்பு எப்படி இருக்கும் போய் பார். அதுதான் நான் சொல்றேன், அறிவியல் ஆராய்ச்சி என்பது இபாதத். அது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். அப்படித்தான் அந்த கடந்த காலத்துல, மத்திய காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து அவங்கள உலகத்துக்கான அறிவுஜீவிகளா அல்லாஹ் உருவாக்கி வச்சிருந்தான். அதே மாதிரி இது வந்துட்டு உணவு உற்பத்தி, உயிர்களுக்கு உணவு உற்பத்தி, மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லையே. மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி உயிர்கள் உணவு உண்ணுது.
அதுக்கு உணவு அதுதான். அப்போ அதுல அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்குது பாருங்க, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதை பாயிண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது, நோன் ஃபார் ரிசர்ச் இன் ஏரியா சச் அஸ் கெமிக்கல் பயாலஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். எல்லா வகையான இன்றைக்கு நவீனமாக இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆராய்ச்சிக்கும் உகந்த ஒரு நிறுவனம் பெங்களூர்ல இருக்குது. இது நம்முடைய இலக்கு. பிள்ளைகளை உருவாக்குறது இந்த ஐடி கம்பெனிக்கு உருவாக்குற மாதிரி முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. சரியா? ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பாதிச்சிடும், மாச சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி. அதுவே வந்து பிரில்லியண்டான மைண்ட்ஸு இந்த மாதிரியான ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே முடக்கப்பட்டது. அதனால ஐடிக்கு போகிறத எவ்வளவு தடுக்கணுமோ அவ்வளவு நம்ம வந்து தடுக்கணும். ஆண் பிள்ளையை காப்பாற்றணும். ஆண்மைத்தன்மை போயிடும். 10 வருஷம் அவன் ஒரு சீட்டில் உட்காந்து லேப்டாப்பே வச்சுட்டு உட்காந்தானா ஆண்மைத்தன்மையே போயிடும் அவனுக்கு. அடுத்தது கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இருக்கு, சிஎஸ்ஆர். நேற்று அனஸ் சார் சொன்னார். மேனேஜஸ் அ லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் லேப் ஃபோக்கஸிங் ஆன் டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூடிங் கெமிக்கல்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ். பல பல விசாலமான துறைகளே, அறிவியல் சார்ந்த, இயற்கை அறிவியல் சார்ந்த விசாலமான துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய நிறுவனம். இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, போகிறது, அது எல்லாத்துக்கும் உள்ளது. எல்லாரும் அதை தாண்டி தானே போறாங்க. நமக்கு மட்டும் அது கஷ்டமா இருக்குன்னு நம்ம நினைக்க முடியுமா? எல்லாத்துக்கும் பொதுவானது. எஸ்என் போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பழமையான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்குது பாருங்க. லீடிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு ஃபார் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் வேரியஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஃபீல்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமான பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருக்கு, ஸ்பெஷலைசஸ் இன் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அக்ராஸ் கீ சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நவீனமான பல துறைகளில் அவங்க ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம். அதே மாதிரி ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. இது பழமையான இன்ஸ்டியூட்டு, ஃபிசிக்ஸ்லையும் அஸ்ட்ரானமிலையும் இயற்பியல்லையும் வானியல்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். அதே மாதிரி குஜராத்தில் இருக்குது ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் அலைட் சயின்சஸ், சப்போர்ட்டட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். வானியல் சம்பந்தமா விண்ணுக்கு போகிறது வர்றது அது தொடர்பான அட்வான்ஸ்டு ரிசர்ச் வந்து அங்கே பண்ணலாம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அணு ஆற்றல் சம்பந்தமாக, அணு ஆற்றல் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் பாம்பேல இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, அதில் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறாங்க, மெட்டலாஜிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நெக்ஸ்ட் எதை நோக்கி போகணும் அப்படின்னா பாபா அட்டாமிக் சென்டர் இருக்குது, அங்கே போ, முடிஞ்சு போச்சு. இந்த இருக்குது பாருங்க. இந்த இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒரு 25 இயர்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். சரியா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு இன்னையிலேருந்து ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 2 பேரை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சோம்னா போதும். அதிகமாக வேணாம், ஒரு 2 பேரை அனுப்புறதுக்கு உண்டான வேலை. வாரத்தில் ஒரே ஒரு நாள் நீங்கள் இதுக்கு ஒதுக்குனீங்கன்னா போதும். பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 2 பேர் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் கிடைச்சிருவான். அவனுக்கு எது ஆசை, இதில் வந்து எந்த துறையில் உனக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த துறையில் போ அப்படின்னா நெக்ஸ்ட் 5வது வருஷம் அந்த 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 டிஆர்டிஓ, இஸ்ரோ, இந்த ஆராய்ச்சி நிறுவனுடைய வாசலில் போய் நிற்பான். 5வது வருஷம் வாசலில் போய் நிற்பான். 5 வருஷமும் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனை தயார்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அவங்க பெற்றோர்களை தயார்படுத்திக்கிட்டே மைண்டை தான் டியூன் பண்ணணும். அவன் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லுவான் பாருங்க, வயிற்ற காட்டி. பசி வயிற்றுல இல்லை, மைண்டில் இருக்குது. நோம்பு நேரத்தில் எப்படி வந்துட்டு 12 மணி நேரம் 13 மணி நேரம் இருக்கிறோம், அந்த மாதிரி மைண்டை டியூன் பண்ணணும். மைண்டை டியூன் பண்ணிட்டா இந்த மைண்டும் உள்ளம் என்ன பண்ணும், எல்லா வகையான சங்கடங்களையும் தாங்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கும், போராடுறதுக்கான தன்மையை கொடுக்கும். வா போட்டு பார்த்துருவோம், அவனும் மனுஷன் தான், அவன் போறான், என் புள்ள போறதுல என்ன இருக்குது, போட்டு பார்த்துருவோம். இந்த மாதிரி வந்துட்டு சிந்தனை வந்துடும். மைண்டை தான் டியூன் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்தியாவினுடைய அதிகாரங்கள். இன்னும் இருக்குது, இன்னும் சிலது இருக்குது, இதுல சேர்க்க முடியல. இந்தியாவினுடைய மகத்தான அதிகாரங்கள் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. எதுல? பொலிட்டிக்கல் பாலிசி இருக்குது, எக்கனாமிக்கல் பாலிசி, பொலிட்டிக்கல் பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி, ட்ரேட் பாலிசி, அந்த மாதிரி டிஃபென்ஸ் பாலிசி, உள்நாட்டு பாதுகாப்பு, அதே மாதிரி உளவு இருக்குது பாரு, இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துலேயுமே பாலிசி டிசைன் பண்ணக்கூடியது. 2வது இது எதுக்கு எவ்வளவு நிதி தேவைங்கிறதையும் டிசைன் பண்ணக்கூடியது. இதுதான் நம்ம ஒரு வேலையிலேயே உட்காந்துட்டோமே,
படிச்சு முடிச்சோடனே ஒரு டிகிரி வாங்குறது, ஒரு பிஎட் முடிச்சோடனே ஒரு டீச்சரை போய் உட்காந்துருது, டீச்சரை உட்காந்து 30 வருஷம் டீச்சராகவே போயிடுறது, ஒரு எம்ஏ பிஎட் முடிக்கிறது, 30 வருஷம் 25 வருஷம் 30 ரிட்டையர் ஆயிடுறது. இது இதுதான் மற்றவங்களை பார்த்து நம்மளும் அந்த பின்னாலே ஓடினதனுடைய விளைவாகத்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்குது. மாத்திரலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மாத்தி எடுத்துடலாம். என்ன உழைக்கணும், அர்ப்பணிப்போட உழைச்சோம்னா மாற்றம் வந்துடும். இது ஒண்ணாச்சா. இது 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 தாண்டி இன்னும் சிலது இருக்குது, அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்கேஸ் இதுல போக முடியல, நாட்டினுடைய அரசியல் சூழல் வந்துட்டு வெறுப்பு பிரச்சாரம் ஜாஸ்தியா இருந்துகிட்டு இருக்குது, அதனால வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சோன்னே, மாஸ்டர் டிகிரி முடிச்சோன்னே பிஹெச்டி போறதுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படலாம், ஏற்படலாம். ஏன்னா அப்படித்தான் சூழல் இருக்குது. சரியா? அதாவது உலகத்திலேயே சில சமூகங்கள் படிச்சிடக்கூடாது, நாட்டில் வாழக்கூடிய சில சமூகங்கள் படிச்சிடக்கூடாதுன்னு சிந்திக்கிறவன் நம்ம நாட்டில் ஜாஸ்தியா இருக்கிறான், மேலே உட்காந்துருக்கிறான், நமக்கு மேலே உட்காந்துருக்கிறான். இவன்லாம் படிக்கக்கூடாது, படிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அப்படி போக முடியல அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு உங்களுக்கு சூப்பரான சில இன்ஸ்டியூட்டை நான் காட்டுறேன். நீங்க யூஜியில மட்டும் நல்ல மார்க் எடுக்க வச்சிட்டீங்கன்னா போதும். அவன் சிஜிபி வந்துட்டு ஒரு 8, 8.5 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அழகான இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொரோனாவுக்கு பின்னால இந்த அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல மாஸ்டர் கம் பிஹெச்டி கம்பைண்டா ஜாயின் பண்ணிடலாம். எல்லா யூனிவர்சிட்டியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னால அரபு நாடுகள் வந்துட்டு அதெல்லாம் பண்ணல. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் படிச்சு, ஆராய்ச்சி பண்ணி, உழைச்சி செல்வம் வரல. அது பூமியை பொத்துக்கிட்டு செல்வம் வந்துச்சு. படிக்காத, விவரம் தெரியாத மக்களுக்கு செல்வமா, தங்கமா வந்துச்சு. பூமியை பொத்துக்கிட்டு வந்ததுனால, நம்ம நம்மளும் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், இந்த உம்மத்தையும் படிக்க வைக்கணுங்கிற சிந்தனையெல்லாம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா கொரோனாவுக்கு பின்னால தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இங்க பாருங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ் எந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் போறோம். உங்க சிஜிபிஏ மட்டும் எக்ஸாக்ட்டா இருந்துச்சு, அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதிலும் குறிப்பா உங்களுடைய இலக்கு தொலைநோக்கு இலக்கா இருந்துச்சு அப்படின்னா, இமிடியேட்டா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த கும்பகோணத்தை சேர்ந்த பசங்க போன வருஷம் வந்துட்டு போன வருஷம் 2 பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கிங் ஃபேத் யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, தமாம்ல இருக்குது, கேஎஃப்யூ பிஎம் இருக்கு பாருங்க, அதுல இப்போ அறிவிப்பு வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. போன வாரம் வந்துட்டு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பிளஸ் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து சவுதி அரேபியாவுடைய அம்பாசிடர்ஸ் அவங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அப்போ அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்க யூஜி முடிச்ச நல்ல பிரில்லியண்டான பசங்களை மட்டும் எங்கிட்ட கொடுங்க, மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி பண்ணி அவங்க முடிச்சு கொண்டுட்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஃபுல்லி ஃபண்டட், 10 காசு செலவு பண்ண தேவையில்லை. மாறா ஒரு மாசத்துக்கு 60,000 70,000 அவருடைய ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போக்குவரத்துக்கு டிக்கெட்டு. என்ன செய்யணும்? அதே இலக்கோடு பயணிக்கணும். அந்த இதெல்லாம் பசங்களுக்கு தெரியாது. அவன் வந்து அரக்கோணத்தை தாண்டறதுக்கே பயப்படுவான். டெல்லிக்கு போண்டா ஹிந்தி பேசணுமே, இங்கிலீஷ் பேசணுமே அப்படின்னு பயப்படுவான். அதனால இதை அவனை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணா இந்த இடத்துல தான் நம்மளுடைய தேவை இருக்குது. எடுத்தோடனே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா, நம்மளையெல்லாம் உள்ள விடுவாங்களா அப்படின்னு இருக்கும். உன்ன மாதிரி உள்ள பசங்க தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயார்படுத்தணும். இந்த இடத்துல யாராவது வேலை செஞ்சா மட்டும்தான் சமூகத்துல மாற்றம் ஏற்படும், இல்லைன்னா மாற்றம் ஏற்படாது. அதனால இது எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி, கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜித்தால இருக்கு பாருங்க, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அது. அது முழுக்க முழுக்க யார் நல்ல கான்செப்ட் தீம் வச்சிருக்கிறியா நீ, அது மனித குலத்துக்கு பயனளிக்க தீமா இருக்குமா, முடிஞ்சு போச்சு. வேற எதையும் பார்க்க மாட்டேன், எந்த சாதி எந்த இது வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமானது. நீங்க வந்து நான் சொல்றது முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சந்திக்கக்கூடிய நான் முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் சொல்லணும், அவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் வழிகாட்டணும். அதனால எல்லா யூனிவர்சிட்டியும் ஓப்பனா இருக்கு. ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பிஹெச்டி பண்றது வந்துட்டு சிரமமான காரியமா இருக்குது. அது அது எந்த அளவுக்கு தடுக்கணுமோ அந்த அளவுக்கான வேலைகள் செய்யறாங்க, நம்ம கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது ஃபுல்லா. அதுல சில முஸ்லீம்களும் அந்த மாதிரி பண்றாங்க. பிஹெச்டி அந்த அந்த கைட்ஷிப் வாங்கி வச்சிருக்கிற சில பேரும் கூட அந்த அந்த வேலையை பார்க்குறாங்க. யார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவனை காய்கறி வாங்கிட்டு சொல்றது, அந்த அந்த வேலை சொல்றது, இந்த வேலை சொல்றது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இது என்ன, அவன் ஒன்றும் விளங்கலை அவனுக்கு, அவன்கிட்ட இலக்கே இல்லைன்னு அர்த்தம். வரலாறு புரியல, இலக்கு இல்லை, அல்லாஹ் ரசூலை பற்றின அச்சம் இல்லை, இதனால இது நடக்குது. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு மாற்று ஆப்ஷன் சொல்றேன். அதில் யாருக்கு போக முடியுமோ அவங்க போகட்டும், அடிச்சு ஃபைட் பண்ணி வரட்டும். இல்லையா இந்தா இருக்குது, இந்த யூனிவர்சிட்டிஸ் மூலமா நம்ம படிச்சு வந்துடலாம். இதாச்சா. இப்போ அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயும் இந்த செக்டார்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய பசங்களை உருவாக்கணும்.
இது பொறுமையா நிதானமா படிச்சுக்கங்க. தேவைப்பட்டா போட்டோ எடுத்துங்க. உங்களுக்கு அந்த கார்டையும் வந்து அனுப்பிச்சு தரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செக்டார்ல நான் இந்த ரெண்டு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கல்ஃப்ல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை காட்டிலும் ஸ்டைஃபன் கூட கிடைக்கும் அங்கே கல்ஃப்ல. வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி அங்கே இருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா எதுல கவனம் செலுத்தணும்? இந்த இருக்கு பாருங்க. இது இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இல்ல 100 வருஷத்துக்கு இதுதான் உலகத்தை ஆளப்போகுது. ஆமா. இன்னொரு 50 அல்லது 100 வருஷம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷத்துல மாற்றங்கள் ஏற்படும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கு பாருங்க. சரியா? இப்போ இந்த இந்த போர்ல இஸ்ரேல் ஈரான் போர்லயே நம்ம பார்த்தோம். இனி உலகம் முழுவதும் அதுதான். ஆயுதங்கள் எல்லாமே மாறுது. எல்லாமே கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து தூரத்துக்கு குப்பையில போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இனி எலக்ட்ரானிக் வார்ஃபேர். என்டையர் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கே இதயம் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர். எந்த பொருள் எடுத்தாலும் சரி, இந்த செமிகண்டக்டர் இல்லாம வேலை நடக்காது. சரி, ஆமா. எதை நீங்க நீங்க லேப்டாப் இருக்கு, நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய போன் இருக்கு பாருங்க. அந்த போனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சேட்டலைட்டா இருக்கட்டும், அல்லது ட்ரோனா இருக்கட்டும், ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ஏரோப்ளேனா இருக்கட்டும், வார்ஃபைட்டா இருக்கட்டும், அதுல ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் பொருள் எங்க பயன்படுத்தப்பட்டாலும் செமிகண்டக்டர் சிப் இல்லாம, மைக்ரோ சிப் செமிகண்டக்டர் இல்லாம நடக்காது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமிகண்டக்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செமிகண்டக்டர்ல ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட்டு, இப்போ இப்போ உள்ள சூழலில் பெஸ்ட்டு அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா தைவானுக்கோ சைனாக்கோ அனுப்பிச்சு எடுக்கலாம். தைவான் தான் இது அட்வான்ஸாக இருக்குது. குறிப்பாக சைனா தான் வந்து வெல் அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி மூணாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதில் தான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மின்காந்த அலைகள் இருக்குது பாருங்க. அந்த மின்காந்த அலைகள் மூலமாக தான் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இந்த நம்ம பேசுறது, நம்ம இந்த கிளாஸில் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். அதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாம் வந்து படிப்பல்ல, ஆராய்ச்சி. நான் சொல்கிறது எல்லாமே ஆராய்ச்சி துறைகள். ரோபோட்டிக்ஸ். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்றுக்காதன்னு சொல்லி சொல்லி ஒருத்தனும் குழந்தை பெற்றுக்கல. கல்யாணம் பண்ணிக்கிறதும் கிடையாது. வேலை வேலை வேலைன்னு போக ஆரம்பிச்சிட்டானோ. ஆனால் நல்ல சில ஒழுக்கங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா வீட்டுக்கு வீடு முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. டோட்டல் ஒர்க்கிங் ஃபோர்ஸே, உழைக்கக்கூடிய திறன் படைத்தவருடைய எண்ணிக்கையே ட்ரமெட்டிக்காக குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரோனை வந்துட்டு இந்த இந்த ஹியூமனைட் ட்ரோனும்பாங்க. 5 அடிக்கு 5.5 அடிக்கு ஒரு ட்ரோனை உருவாக்கி அவன் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறான். 50,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் ட்ரோனுங்கிற ரோபோ வாங்கி வச்சுக்கிறான். அந்த ரோபோ என்ன பண்ணுது, அந்த வயசானவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கறது, சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது, பாட்டு பாடி தூங்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் ரோபோ தான் பண்ணுது. ஒரு வீட்டுக்கு ரோபோ இருக்குது ஜப்பான்ல. இது அப்படியே யூரோப்பியன் நார்வே, ஜெர்மனி இந்த மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஃபுல்லாக வந்துட்டு பரவுது. சைனாலையும். காரணம் என்னன்னா குழந்தை பெற்றுக்கிறது. இந்த படிப்பு வேலைன்னு போய் குடும்பங்கிற கான்செப்டை விட்டுட்டு எக்ஸ்ட்ரீமா இதுலயே போகணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நாள் வகுப்புல சொன்னேன், நம்ம ஜெயிக்கணும், ஆனால் குடும்பத்தோடு ஜெயிக்கணும். அந்த மென்டாலிட்டியை நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கம்யூனிட்டியா நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதனால ரோபோட்டிக்ஸ் தான், இனி ரோபோஸ் தான் வந்து போர்க்களத்துல எல்லாம் வந்து ராணுவ வீரர்கள்லாம் இனிமேல் ரொம்ப கம்மி. முழுக்க முழுக்க ரோபோஸ் தான். அது வந்து இப்போ பாருங்க, இன்னும் ஒரு 5-10 இப்போவே சென்னையில் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல எல்லாம் சப்ளை பண்ணுறதுலாம் ரோபோ தானே வந்திருக்குது. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள பாருங்க, அப்படியே வந்துட்டு மொய்க்கிற மாதிரி நம்மளோடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. அதனால அந்த மாதிரி அது பெரிய பலாவை ஏற்படுத்த போகுது. அப்போ ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக படிக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, ஸ்பேஸ் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக மாறணும். ஒரு 5 வருஷத்துக்கு இப்போவே கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ டீசல் காரை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அதனால ஃபுல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இனி. அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இனி மின்சார வாகனங்கள் தான் இனி உலகத்தில். மிக முக்கியமானது இந்த ரிமோட் சென்சிங்கிறது. சரியா? அந்த இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கள்கிட்ட அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட சொல்லி ரிமோட் சென்சிங்கில் வந்துட்டு நீ மாஸ்டர் டிகிரி இல்லை பிஹெச்டி பண்ணு. என்ன ரிமோட் சென்சிங் அப்படின்னா, சேட்டிலைட்டை இயக்குறது, பூமியில் உட்காந்துக்கிட்டு சேட்டிலைட்டை இயக்கி பூமிக்கு கீழே என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது, எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்குது, நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. சரியா? அல்லா எப்படி அமைச்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போதான் பேசுகிறோம். 1960 70 ஒருத்தர்
இதுக்கு போனார். அதாவது நம்ம மலப்புரத்துலேருந்து, கேரளா மலப்புரத்துலேருந்து பிரேசிலுக்கு போனார். பிரேசிலில் போய் அங்கே வந்து ஜியாலஜிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணார். அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட், நிலவியல், பூமிக்கு கீழே என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியவர். அவருடைய ஆராய்ச்சி பாருங்க, அந்த அமேசான் ரிவர் இருக்குது பாருங்க, ஏறக்குறைய ஒரு 6500 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஆறு அது. 6000 கிலோமீட்டருக்கு ஓடுதுன்னா பாருங்க, அது போய் அப்போ கடலுக்குள்ள போகுது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் பாருங்க. இந்த 6000 கிலோமீட்டர் ஆறுக்கு அப்படியே கீழே பூமிக்குள்ள அதே அளவுக்கு ஒரு ஆறு ஓடுது. இந்த மேல உள்ள ஆறு ஓடுற வேகத்துல ஓடல, ஆனா கீழே அப்படியே நன்னீர், அதாவது டபுள் டெக்குன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆறு ஓடுறதை கண்டுபிடிச்சார். அர்ஜென்டினா அரசு, அர்ஜென்டினா பிரேசில் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆத்துக்கு இவருடைய பேரை ஹம்சா ரிவர்னே சூட்டி இருக்கிறாங்க. இவர் மலப்புரத்துல இருந்து போனவர், ஹம்சான்னு ஒருத்தர். எவ்வளவு அல்லாவுடைய படைப்பை எப்படி கண்டுபிடிச்சாரு பாருங்க, எவ்வளவு பயனுள்ளதா ஆக்கினார் பாருங்க. அதை இவர் பேர் தான் வச்சிருக்குது, ஹம்சா ரிவர்னு அதுக்கு பேரு. நெட்ல போய் படிச்சு பாருங்க அது. அதனால ரிமோட் சென்சிங் சாதாரண இல்லை. அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிரமம், இன்னைக்கு அப்படி இல்லை, சேட்டலைட் மூலமாவே வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா, பூமிக்கு கீழே எங்க இருக்கு, திருச்சிக்கு கீழே என்ன இருக்குது, அதிராம்பட்டினத்துக்கு கீழே எங்க இருக்கு என்ன இருக்குது, அடியகமங்கலத்துக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா வந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாருங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த இன்னைக்கு புவி அரசியல் இருக்கு பாருங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்க. அமெரிக்கா இவ்வளவு வரி போட்டது, இந்தியா மேல வரி போட்டது. ஓடி ஓடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஓடி போய் சீன அதிபரை வந்துட்டு அவரோட கை குலுக்குனது, சண்டையா இருக்கும்போது இப்ப கை குலுக்குனது, பாகிஸ்தானோட நெருங்கி போறது, பலூச்சிஸ்தானோட நெருங்கி போறது, இது எல்லாத்தையுமே முடிவு செய்யுது இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ். எந்த நாடு எந்த நாட்டோடு கூட்டா இருக்கணுங்கிறத முடிவு செய்யறதே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, ஆர்இன்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இது எல்லாம் பூமிக்குள்ள இருக்குது. இது என்ன அப்படின்னா, இதுல இருந்து எடுத்து பவுடர் ஆக்கி தான் மின்காந்த அலைகளை, காந்தத்தை ரெடி பண்ணுது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய காந்தம் இருக்கு பாருங்க, அந்த காந்தத்தை இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல இருந்து தான் பண்ண முடியும். இந்த காந்தம் தான் என்டையர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்குமான இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி பண்றோம் பாருங்க, அதுக்கான மூலப்பொருள் இந்த இதுதான், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். இதுல இருந்து எடுக்கப்பட்ட காந்தம் தான் அதுல இருக்குது, செமிகண்டக்டர்ல இருக்குது. அதனால உலகம் இயங்குறதா இருந்தால் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேணும். இது பூமியில எங்க இருக்குது, இதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம், பின்னால பார்ப்போம். அதனால கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அடுத்தது நியூக்ளியர் பிசிக்ஸ், கேட்கவே வேணாம். ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும், மரியாதை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரியா, அது நியூக்ளியர் பிசிக்ஸ். இதுதான் நம்ம அடைய வேண்டியது. அந்த ரெண்டு ஏரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு கவனப்படுத்தியிருக்கிறேன், கல்ஃபில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸையும், அதிகமாக நிதி ஒதுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸையும் கவனப்படுத்திருக்கேன். இந்த ரெண்டுல எது செய்யணும், எந்த பாதையில் போகணும், இந்த பாதையில் போகணும். இதுல எதையாவது ஒன்று எடுத்து இதுல ஆராய்ச்சி பண்றேன்னு போனா போதும். சரி, இதுல ஆராய்ச்சி பண்ணி போறதுக்கு எதை படிச்சா, அப்படிங்க +2 முடிச்சுட்டு எதை படிச்சா அது வந்துட்டு போக முடியும் அப்படின்னா, இதுல இதுல யார் ஆராய்ச்சியாளர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் உருவாக்கணும் ஒரு 25 இயர்ஸ்ல. இவ்வளவு தூரம் 3 நாளா நான் கடந்து கத்துறது, உங்கள்ட்ட வந்து கவனப்படுத்தி உங்களையும் இந்த பணிகள்ல கொண்டுட்டு போகணும், உங்களை ட்ரெயின் பண்ணணும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மஹல்லாக்கும் ஒரு ட்ரெயினரை உருவாக்கணும் அப்படின்னு நிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இன்னும் 25 இயர்ஸ்ல நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல, செமி கண்டக்டர்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல, ரோபோட்டிக், ஸ்பேஸ் சயின்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரிமோட் சென்சிங், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ். முஸ்லிம் ஊர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்க ஒரு 10 சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. 25 வருஷம் போதும், 10 வருஷத்துல இருந்து மாற்றம் வந்துடும். இன்னையில இருந்து 2035ல நீங்க மாற்றத்தை உங்க கண்ணு முன்னாலே பாத்திர முடியும். அந்த மாற்றத்துக்கான துவக்கத்தை அடுத்த 5 வருஷத்துல பாத்திர முடியும். கொஞ்சம் அர்ப்பணிப்போடு நம்ம ஒர்க் பண்ணா, பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம்னா போதும். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். +2 முடிச்சுட்டு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா வரும் அப்படின்னா மாத்திரம் இன்ஜினியரிங் போறது, இல்லைன்னா இன்ஜினியரிங் போறது இல்லை. சும்மா போய் பெருமைக்கு படிக்க வைக்கிறது, அந்த வீட்டு பிள்ளை இந்த வீட்டு பிள்ளை எல்லாரும் படிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி, பேங்க்ல போய் லோன் வாங்கி, நகையை வித்து, சொத்தை வித்து, மேத்தமெட்டிக்ஸே வராது அவனுக்கு போய் அதை அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து, இருக்கிறதுலே டாப் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. தௌஃபிக் பாய் ட்ரிச்சி, வீடியோ ஆஃப் பண்ணுங்க.
இது இன்ஜினியரிங், அதாவது நான் எல்லாத்துலேயுமே ஏஐன்னு சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏஐங்கிறது வந்து தனி படிப்பல்ல, அதை போய் தனியாக போய் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏஐடிஎஸ்ன்னு சொல்லி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு. அதல்ல, எல்லாத்தோடையும் சேர்த்து படிக்க வேண்டிய படிப்பு அது ஏஐ. அதனால தான் ட்ரிபிள் இ படிக்கிறியா, ஏஐ சைடில் பண்ணு, டிப்ளமோ கோர்ஸாக பண்ணு, சர்டிஃபிகேட் கோர்ஸாக பண்ணு, நாலேஜ் டெவலப் பண்ணு, தட்ஸ் ஆல். ஈஸி பண்ணு, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், கெமிக்கல், மெட்டலாஜி, இது எல்லாமே வந்துட்டு இதுதான் ரூட். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இது ரூட். இல்லை அவருக்கு இன்ஜினியரிங் சேர்க்க முடியல, சயின்ஸில் போறீங்களா, அதாவது யோசிக்கவே வேணாம். பிசிக்ஸ் சேருது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியாலஜி, மெட்ரோலஜி, இந்த ரூட்டுக்கு அழகான. இதை முடிச்சுட்டு மாஸ்டர் கம் பிஹெச்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல, ரோபோட்டிக்ஸ்ல, ரிமோட் சென்சிங்ல அப்படி போயிடும். இதுதான் என்ட்ரன்ஸ். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம பிள்ளைய ஜாயின் பண்றதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். அடுத்தது பயாலஜிக்கல் செக்டார்ல, சரியா, பயாலஜிக்கல் செக்டார்ல பாருங்க, பயோமெடிக்கல் சயின்ஸ். இந்த நீட்டு அது வந்துட்டு ப்ளஸ் டூ முடிக்கும்போது எழுதி பார்க்கணும், பிரச்சனை இல்லை. அதுக்கு ப்ரிப்பரேஷன் நான் சரியாக பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து, அல்லது சில ஸ்கூல்ஸ்லேயே வந்து அவங்க வந்து அதுக்கான கோச்சிங் கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு அதை எழுதி பார்க்கணும். மார்க், நல்ல மார்க் வந்துடுச்சு, நீட்டில் வந்துடுச்சு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு எழுது நீட்டு, நான் வந்துட்டு கோச்சிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க, அது முட்டாள்தனத்திலையும் முட்டாள்தான். சரியா, அப்படிலாம் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் எம்பிபிஎஸ்? அப்படி போய் எதுக்கு படிக்கணும்? அது இல்லைன்னா வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் 40 லட்சம் 50 லட்சம்னு கொண்டு போய் அதுக்கு செலவு பண்ணி, அது ஒரு வருஷத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது 1 கோடி ரூபா வந்துடுது. இது மருத்துவங்கிறது என்னங்கிறது புரியாததுனால தான் இந்த வேலை. மற்ற சமூகத்துக்கு அது சரின்னு படும். ஆனால் முஸ்லிம் சமூகத்துக்கு எல்லாத்துலேயுமே தனிப்பாதை, தனி கொள்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த சேவை மருத்துவங்கிறது. அதை வந்து மனிதனுக்கு பார்க்கக்கூடிய மருத்துவத்தை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையா கருதித்தான் செய்யணும். அதனால அதுக்கெல்லாம் வந்து ஆனா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எம்பிபிஎஸ் பண்ணிடணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா எம்பிபிஎஸ் பண்ணிடணும். இல்லையா, பயோமெடிக்கல் சயின்ஸ் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து தாய். எம்பிபிஎஸ் வந்து புள்ள, ஒரு புள்ள தான். சரியா, தாய் எது அப்படின்னா, மூலாதாரம் எது அப்படின்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் தான். 5 வருஷம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. போன வருஷம் நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க. அந்த வீடியோ முடிச்சோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 15 பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது பொம்பளை பிள்ளைங்க நிறையா. அதே மாதிரி ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் அது யூஜி 4 வருஷ கோர்ஸாக இருக்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பயோமெடிக்கல் சயின்ஸை நம்ம அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் செக்டார் சார்ந்த எல்லாமே கவர் ஆகிடும் அந்த 5 வருஷத்தில். அதை முடிச்சுட்டு எக்ஸலண்ட்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இதில் கல்ஃப் கண்ட்ரீஸில் மேலே படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறதுக்கு. பெங்களூரில் நிம்மான்ஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சரி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் சயின்ஸ். அதில் வந்து நியூரோ சயின்ஸ், நியூரோ சயின்ஸ் இருக்குது பாருங்க. மூளை மூளை நரம்பியல் சம்பந்தமாக அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல, வைராலஜியில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பயோமெடிக்கல் சயின்ஸ் தான் பேஸ். எதை வேணாலும் படிக்கிறதுக்கு பயாலஜிக்கல் சயின்ஸில், மருத்துவம் சார்ந்து எதை வேணாலும் படிக்கிற, எந்த துறை வேணாலும் போகிறதுக்கு பேஸ் எதுனா பயோமெடிக்கல் சயின்ஸ். ஒரு 5 பிள்ளைங்களை இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நான் ஒரு 2 3 செக்டார் சொல்கிறேன். நம்ம உடனே செய்ய வேண்டிய பணிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல, அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பயாலஜியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 5 பசங்களையோ பொண்ணுங்களையோ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். பாரதிதாசன் போன ட்ரிப்பே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸில் வந்து யாரும் ஜாஸ்தியாக ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால. திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 50 60 அப்ளிகேஷன் எல்லாம் முஸ்லீம்ஸா போட்டோடனே அந்த யூனிவர்சிட்டி இருக்கிறவங்களே ஆடி போயிட்டாங்க. இது என்னடா இது ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு. ஒரு 15 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அது பயோமெடிக்கல் சயின்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆச்சரியம் அவங்களுக்கு, எப்படி இவ்வளவு முஸ்லீம் பிள்ளைங்க வந்து சேர்ந்துருக்காங்க, பசங்களும் சரி பிள்ளைங்களும் சேர்ந்துருக்காங்க அதில். அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்சஸ் இருக்குது பாருங்க. இதில் வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. மைக்ரோ பயாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. அதில் எந்த ஃபீல்டு நீங்கள் போனாலும் சரி, ரிசர்ச், ஆராய்ச்சி, பயோமெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச். ஏன்னா அது வந்து அல்லாஹ் மனிதனை எப்படி படைச்சிருக்கிறான், மனித உடல்ல என்ன இருக்குதுங்கிறது சம்பந்தமான ஆராய்ச்சி. அது இபாதத்திலேயே மகத்தான இபாதத்து. மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய படைப்பு கலீஃபா. அந்த கலீஃபாக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது வைத்தியம் பார்க்கிறது எவ்வளவு பெரிய மகத்துவம் அது. அவங்க மனித குலத்தில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மருந்து கண்டறிகிறது யாரால முடியும்?
பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுக்கலாம். ஒரு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதா இருந்தால் பயோமெடிக்கல் சயின்ஸ் தான் படிக்கணும். அதில் மூளையில் ஏதாவது கட்டி ஏற்படுது, கிட்னி வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த கான்செப்ட் வந்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனால் அதை மறுபடியும் அதை செயல்பட வைக்கிறதுக்கு உண்டான மருந்து ஆராய்ச்சி தானே செய்யணும். அதை செய்யலை. டிரான்ஸ்பிளான்ட்டு ஒன்று, டயாலிசிஸ் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட்டு, முடிஞ்சு போச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் நாளை எண்ணிட வேண்டியது தான். அப்படியே வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆர்வப்படுத்த மாட்டேங்கிறான் பாருங்க. இப்போ ஒரு மூமின் புள்ள என்ன செய்யணும்? செயலிழந்த கிட்னியை, சிறுநீரகத்தை நான் செயல்பட வைக்கிறேன். ஒரு எங்கேயோ அல்லாஹ் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான். ஒரு வேர்லையோ அல்லது ஒரு மரத்திலேயோ ஒரு இலையிலையோ எதுலேயோ இருக்குது. அது எதுல இருக்குது? பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால கண்ணுக்கு, நம்ம மனித கண்ணுக்கு தெரிந்த வியாதிகள், மனித கண்ணுக்கு தெரிந்த படைப்புகள், தெரியாத படைப்புகளை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கறது, இப்போ தெரியாத படைப்புகளை தான் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் பயாலஜிக்கல் சயின்சஸ். அதே மாதிரி ஜியாலஜிக்கல் சயின்சஸ் இருக்கு பாருங்க, நிலவியல் சம்பந்தப்பட்ட படிப்பு. நான் சொன்ன கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அது நீரோட்டங்கள், இது சம்பந்தமாக படிக்கக்கூடிய படிப்பு. அதே மாதிரி எர்த் சயின்ஸ் இருக்கு பாருங்க, எல்லாமே வானம், மலைகள், காற்று, கடல், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. நேச்சுரல் சயின்சஸ் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. சரியா? இது தெரியும். அதாவது பயோமெடிக்கல் சயின்ஸ் 5 வருஷம் இருக்குது, நேச்சுரல் சயின்சஸ்னே 5 வருஷம் இருக்குது, எர்த் சயின்சஸ்னே இருக்குது. இப்படி தனித்தனியாக இருக்குது எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் அடுத்த 25 வருஷத்தில் நூற்றுக்கணக்கான சயின்டிஸ்டை உருவாக்கணும். இதாங்க சமூக பணி. வேற எந்த பணியை வச்சு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? ராத்திரியில் வந்து நோம்பு நேரத்தில் எந்த காலத்திலையும் நடக்காத ஒரு அநியாயம் பாருங்க. ஊரே சேர்ந்து, அல்ல ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இரவு சாப்பாடு. ஏன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குதா முஸ்லீம் சமூகம்? எது முதன்மைப்படுத்தப்படணும்? சாப்பிடுற சமூகத்தையும் சாப்பிடாத சமூகத்தையும் சேர்த்து அழிக்கிறதுக்குள்ள சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அதை பாதுகாக்கிறது எது? அப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எதுல கவனம் செலுத்தணும்? நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸை உருவாக்கி எடுக்கணும். ஒரு செக்டார்லயே உருவாக்கி எடுக்கணும். நீங்க அப்படியே இருந்து உங்களுடைய அப்படியே மனக்கண்ணை ஓட விட்டு பாருங்க. எந்த ஊருக்கு போனாலும், முஸ்லீம் ஊர்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அல்லது எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் அவங்க ஒரு 10 சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அப்படியே மைண்ட்ல ஓட விட்டு பாருங்க. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாருங்க. அவங்க வந்து இஸ்லாத்தோட கனெக்ட் பண்றாங்க. அதாங்க தாவா, அழைப்பு. அழைப்புங்கிறது என்ன? ஈர்த்தல், ஈர்க்கணும். கல்ச்சர் ஈர்க்கணும், கான்செப்ட் ஈர்க்கணும், நடவடிக்கை ஈர்க்கணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஈர்க்கணும், பிற மக்களை ஈர்க்கணும். அது அது அந்த ஈர்ப்பு எப்படி வரும்? ஆற்றல் பெறுகின்ற போது தான் ஈர்ப்பு வரும். வாழ்ந்தா அந்த மக்கள் மாதிரி வாழணும் அப்படின்னு வரணும் இல்லையா? அதனால இதுல நூற்றுக்கணக்கான ஸ்காலர்ஸை நம்ம உருவாக்கி எடுக்கணும் பயாலஜிக்கல் சயின்சஸ்ல. ரெண்டாவது, உயர் அதிகாரம் மிக்கவர்கள். உயர் அதிகாரம் மிக்கவர்களை எப்படி உருவாக்குறது? மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இலக்கு, இராணுவ வியூக வகுப்பாளர்கள், வியூகவியலாளர்கள், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவன் தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் டிசைன் பண்றது. எந்தெந்த நாடு எந்தெந்த செக்டார்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், மிலிட்டரி செக்டாருக்குள்ளேயே பிரிவுகள்ல எதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற நாடுகள்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுது, என்ன நகர்வுகள் ஏற்படுது. பவர்ஃபுல்லான வேலை. உயர் அதிகாரமிக்கவர்களாக மாறி போவாங்க மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இன்டெலிஜென்ஸ், உளவு இருக்குது பாருங்க, இராணுவ உளவு இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு உள்நாட்டு உளவு இருக்குது, வெளிநாட்டு உளவு இருக்குது. கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அது ஒரு மகத்தான பாதுகாப்பு, முஸ்லிம் உம்மத்துக்கு பாதுகாப்பு. ஆட்சியில் இருக்கிறவன் வந்துட்டு சரியில்லை, இதான் பிரச்சனை. இவன் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு மாறிடலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் இருக்குது பாருங்க, அதுதான் பேஸ், அது பாதுகாப்பு. அப்போ இந்த நாடு கான்ஸ்டியூஷன் தான் முஸ்லிம் உம்மத்துக்கு பாதுகாப்பானது. அதிக அரசியல் இருக்க ஆட்சி விட்டு அங்கிட்ட வேற ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அவங்க செக்யூலராக கொண்டுட்டு போவாங்க. அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும். அப்போ நமக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பிள்ளைகிட்ட ஏற்படுத்தி, இந்த பாதுகாப்புக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய இராணுவத்தினுடைய மேம்பாட்டுக்கு நம்ம நம்ம அதுக்கான ஆராய்ச்சியாளராக மாறணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் உயர் அதிகாரம் மிக்கது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் செக்டார் பார்த்தோம், அடுத்தது பயாலஜிக்கல் செக்டார் பார்த்தோம், இப்போ வந்து பவர்ஃபுல்லானது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அட்வொகேட்ஸ்,
இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் உயர் அதிகாரம் மிக்கவர்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். 28, 29 வருஷம் ஆயிடுச்சு தமிழக முஸ்லிம் சமூகத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாகி வந்து. கல்யாணங்கள் நடக்குது, சாப்பாடு ஆக்கப்படுது, பள்ளிவாசல்ல இரவு சாப்பாடுகள் ஆக்கப்படுது, எல்லாம் நடக்குது. 29 வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஐஏஎஸ் உருவாகி வந்து. 2 ஐபிஎஸ் பெண்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. எங்கேயாவது எவ்வளவு பெரிய அசிங்கம் இது! தொடர்ச்சியாக கொண்டுட்டு வந்திருக்கணும், செய்யல. இப்ப போய் பிடிச்சிட்டு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற அவனை ட்ரெயின் பண்றேன் வா வான்னு சொன்னா அவன் வரமாட்டேங்கிறான், தயங்குறான். ஏன்? அவனுக்கு ஸ்கூல் லெவல்லையே அவனுக்கு அந்த சிந்தனையை போட்டிருக்கணும். எவ்வளவு பெரிய உயரத்தை தாண்டக்கூடிய அளவுக்கு அது தட் இஸ் அந்த அந்த இலக்கை அடையக்கூடிய அளவுக்கான மைண்டை டியூன் பண்ணியிருக்கணும். டிகிரி முடிச்சோடனே வேலை எந்த வேலையும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு வந்தா எப்படி எழுத முடியும்? 29 வருஷம் ஆயிடுச்சு பாவா, ஒரு ஆள் கூட உருவாகல. ஏன் ஆசை இல்லையா உங்க பிள்ளைய கொண்டு வந்து இப்படி உட்கார வைக்கணும்னு சொல்லி? முஸ்லீம் சமூகத்தினுடைய இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் உருவாக்குறதுக்கு மோஸ்ட்லி சிவில் வழக்குகள் தானே பார்க்குறாங்க. இதில் ஆண் பெண்ணுங்கிற வேதம் இது இல்லை, தாராளமாக உருவாக்கலாம். ஹிஜாபோட போய் உட்காரலாம். 5 வருஷம் லா படிக்கணும், 3 வருஷம் சீனியர்கிட்ட ஒர்க் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஏன்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்ல வெல் நாலேஜபிள் லாயர்ஸ் உருவாகி வரணும். அவங்க ஒரு 10-15 வருஷம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்தது ஜட்ஜாக மாற முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் முஸ்லீம் சமூகத்துக்கு வரக்கூடிய சிக்கல் எல்லாமே சட்ட ரீதியாக வருது. இப்போ ரோட்ல இருந்து பிரச்சனை இல்லை, சட்ட ரீதியாகவே சிக்கல் வருது. அப்ப அது யாரால எதிர்கொள்ள முடியும்? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டா இதை எதிர்கொள்ள முடியுமா? அது அந்த துறையில வல்லுநர்களால மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். அதை என்ன தடை இருந்துச்சு முஸ்லீம் சமூகத்துக்கு சட்டம் படிக்க வைக்கிறதுல? இன்கேஸ் இப்போ எனக்கு இதுவும் பிடிக்கல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் எனக்கு பிடிக்கல, இல்ல ஹைகோர்ட்லயும் எனக்கு பிடிக்கல, சுப்ரீம் கோர்ட்லயும் போக பிடிக்கல, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போறதுக்கு என்ன தடை இருக்குது? 193 நாடுகள், 193 நாடுகள்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சபை. அதுல சில மாற்று கருத்து ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அரசியல், பெரும் அரசியல் சூழ்ச்சிகள், உலகளாவிய சூழ்ச்சிகள், பெரும் பணத்தை கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்ச்சி, ஆயுதங்களை கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்ச்சி, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுதானே போராட்டம். என்ன தடை இருக்குது யுனைடெட் நேஷன்ஸ்ல போறதுக்கு? நம்ம கவனம் செலுத்தல, அந்த அந்த பார்வையோடு சிந்திக்கல. அதனால இந்தியன் ஜுடிஷியல்ல எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஆர்வம் இல்லை. இன்டர்நேஷனல் லெவல்ல போகணும் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸுக்கு போ அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் வழிகாட்டினா. அதுலேயே யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒரு இதா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, ஐசிஜே இருக்குது பாருங்க, ஹேக்ல, நெதர்லாண்டில், சர்வதேச நீதிமன்றம். எந்த தடையும் கிடையாது. சொல்லி நம்ம அடைய வேண்டிய இலக்கை சொல்றேன். சரி, வரிசையை சொல்லிட்டே வரேன். அடைய வேண்டிய இலக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி போறதுன்னு பார்ப்போம். அடைய வேண்டிய இலக்கு ஆரம்பத்திலேருந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எனக்கு அதை விட இன்னும் தாண்டி போகணும். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, ஐசிசி இருக்குது, நெத்தன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் விதிச்சிருக்கக்கூடிய ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்குது. அந்த நெத்தன்யாவுக்கு வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு முழுமையா நின்று போராட்டம் யார் அப்படின்னா ஒரு பாரிஸ்டர், கரீம் கான் சொல்லக்கூடிய யூகேவை சேர்ந்த ஒரு பாரிஸ்டர். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இதை தாண்டி உலகத்துல எந்த நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கையை வந்துட்டு முடிவு செஞ்சிட முடியாது. எந்த தடையும் இல்லை போறதுக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு. அதுல அநீதி செயல்பட்டாங்கன்னா நீதியா சொல்றதுக்கு இஸ்லாமிக் நாலேஜோடு ஓஇசிடி இருக்குது, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட், வளர்ந்த 27 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சபை.
அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியிலே வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆராய்ச்சி நடக்கக்கூடியது. இன்டர்நேஷனல் ட்ரிபுனல் ஃபார் தி லா ஆஃப் தி சி, கடல்ல போக்குவரத்து, கடல் வணிகம், எல்லைகள், இதுல வரக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கூடிய ஒரு சர்வதேச நீதிமன்றம் அது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, உலக வர்த்தக நிறுவனம். இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், சர்வதேச அளவில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகளுக்கு மத்தியில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரேஷன், வேர்ல்ட் பேங்கினுடைய ஒரு குரூப் இது. ஆசிய நாடுகள் எல்லாம் அங்கே வைக்கக்கூடிய ஒரு மகத்தான அமைப்பு. இப்போதான் அந்த உச்சி மாநாடு மலேசியாவில் நடந்து முடிஞ்சிச்சு. இதுதான் உயர் அதிகாரம். இப்போ முதல்ல வந்து உங்களை இங்கே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க யார் யார் பிள்ளையோ இங்கே அனுப்புறீங்க, அதை முதல்ல முடிவு பண்ணிடுங்க. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, உங்கள் சிந்தனையை சர்வதேச அளவு கொண்டு போங்க. இந்த மார்க்கம் சர்வதேச மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்துக்கான அருட்கொடை. நம்ம தெரு, நம்ம ஜமாத்து, இந்த தெருக்காரன் அந்த தெருக்காரன், அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து, இந்த ஊர், இதை எப்படி அடைகிறது? இந்த லெவலுக்கு எப்படி எப்படி போகிறது? ஃபஸ்ட்டு 10th +2லேருந்து அந்த பிள்ளைய சொல்லுங்க, நீ லா படி, எக்கனாமிக்ஸ் படி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி, சோஷியாலஜி படி, ஹிஸ்ட்ரி படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. நம்ம காலேஜில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் ஹிஸ்ட்ரி சோஷியாலஜிலாம் படித்தோம்னு வச்சுங்களேன், ஆமாம், திருச்சியை தாண்ட முடியாது, மெட்ராஸை தாண்ட முடியாது. ஏன்? அந்த பாடங்களும் அப்படித்தான் இருக்குது. அதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுடைய சிந்தனையும் அப்படித்தான் இருக்குது. அதனால அவனை அந்த சப்ஜெக்ட் எடுக்க வைக்கணும். அவனுடைய சிந்தனையை சர்வதேச சிந்தனையா மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு தாய் தந்தைட்டு தான் இருக்கு. வேற யாராலும் நீங்க இலக்க வந்துட்டு பள்ளி கல்லூரி விதைக்காது. அதுக்குத்தான் நம்ம ஒன்று சேரும் நான் சொல்றேன், களத்துல இருக்குன்னு சொல்றேன். இலக்க வந்து அது பாடத்தை தான் சொல்லிக் கொடுக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் மார்க் வாங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். தட்ஸ் ஆல். இந்த பாடம் எப்ப மாத்தப்படுதோ, 5 வருஷத்துக்கு ஒரு டிப்பு, 2 வருஷத்துக்கு ஒரு டிப்பு மாத்துறாங்க பாருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும். அப்போ இலக்க சொல்லி தர மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றது எல்லாம் இலக்கு. முஸ்லிம் சமூகம் தன்னுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு இலக்கை நோக்கி பயணிக்கணும். இல்லைன்னா பெருகி வரக்கூடிய ஆபத்துகள் வந்துட்டு நசிக்கிறோம். வட இந்தியா வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிச்சு. ஏறக்குறைய 5000 முஸ்லிம் வீடுகளும் கட்டிடங்களும் இடிக்கப்பட்டிருக்குது புல்டோசரை வச்சு. உச்ச நீதிமன்றம் வந்து புல்டோசரை வச்சு இடிச்சதுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அதை செய்யாதீங்கன்னு தடுத்ததுக்கு பிறகும் 5000 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாம் தெருவில் நிற்கிறாங்க. கட்டடங்கள் இடிக்கப்படுது, மதரசாக்கள் இடிக்கப்படுது, பள்ளிவாசல் இடிக்கப்படுது. அதனுடைய தொடர்ச்சியா அங்க வந்துட்டு இல்லீகலா இடிக்கப்படுது. இங்க லீகலா யாரெல்லாம் வந்து வீட்டை புறம்போக்குள்ள கட்டி இருக்கிறானோ, 50 வருஷத்துக்கு முன்னால 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கானோ, அதையெல்லாம் தேடி பார்த்து சட்ட ரீதியா இடிக்கக்கூடிய வேலைகள் இங்க நடக்குது தமிழ்நாட்டில். புறம்போக்கு நிலத்துல கட்டுறது முதல்ல குற்றம் இல்லையா? முஸ்லிம் சமூகம் கட்டி இருக்குது, இப்போ அதை இடிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. லா படிக்கிறது, எக்கனாமிக்ஸ் படிக்கிறது, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, ஹிஸ்டரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறி வச்சு அடிக்கணும். இந்த இலக்கு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போ, ஐசிஜேக்கு போ, ஐசிசிக்கு போ, அப்படி குறி வச்சு ஆசியன் அமைப்புக்கு போ, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி குறி வச்சு அடிக்கணும். அப்போ அதுக்கு என்னன்னா, தாய் தந்தை நம்மளை மாதிரி ட்ரெயினர்ஸ் அவனை சொல்லி கொடுத்து உருவாக்கி உருவாக்கி எடுத்து, அவனுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான நேரத்தில் என்ன தேவைப்படும்னா பொருளாதார உதவிகள் தேவைப்படும். அதை செய்யாம இது வந்துட்டு சக்சஸ்ல கொண்டுட்டு வர முடியாது. பொருளாதார உதவிகள் செய்யறதுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதை செய்யாம பிரில்லியண்டான மைண்ட்ஸை அங்க நகர்த்த முடியாது. ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஒரு கம்யூனிட்டியில நம்ம செய்ய வேண்டி இருக்குது. இதுதான் நம்முடைய முக்கியமான பணியா இருக்குது. அதனால இந்த லா, எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு இன்னும் சில முக்கியமான கோர்ஸ் சொல்றேன் பாருங்க, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டியில் அதை பண்ணமாக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதுல எந்த சர்வதேச லெவல்ல போயிடலாம். பிஜி, பிஹெச்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் லா பண்ணணும். அது நீங்கள் வெளிநாட்டு லா முடிச்சுட்டு இன்டர்நேஷனல் லா பண்ணுறதா இருந்துச்சுன்னா யூகேக்கு தான் போகணும். நான் என்ன சொல்கிறேன், யார்கிட்ட வசதி இருக்குது பாருங்க, அந்த வசதி இருக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளை பிடிங்க, பிடிச்சி அவன்கிட்ட அந்த செய்தியை அவங்க அவங்க பேரண்ட்டையும் கொண்டு போய் சேர்த்து உன் பிள்ளைய யூகேக்கு அனுப்பிச்சி விட்டு ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் இன்டர்நேஷனல் லா படிக்க வச்சு எடுத்துக்கங்க
அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது பெருமையாக இருக்குது. ஏன் அவங்கள்ட்ட காசு இருக்குது, ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஆனால் காசு இருந்து பிள்ளைய வந்துட்டு அந்த படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. திரும்ப 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 போய் சொல்கிறோம். வசதி இருக்கிறவங்கள்ட்ட, வசதி இல்லாதவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அவங்க வந்து ஆசைப்படுவாங்களே தவிர அவங்களால முயற்சி எடுக்க முடியாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா தான் போக முடியும். நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும். அவன் அந்த இடத்துக்கு உயர்த்துறதா இருந்தால் கம்யூனிட்டி சப்போர்ட் வேணும். கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போவான். இப்போ பொருளாதார வசதி இருக்கிறவங்கள்ட்ட உன் பிள்ளை 5 வருஷம் லா படிக்க வை, இல்லை லா படிச்சுட்டு இருக்காரா, இன்டர்நேஷனல் லா படிக்கிறதுக்கு நீ யூகேக்கு மைண்டை டியூன் பண்ணணும். கொஞ்சம் அவனை வந்து ஆற்றல் படுத்தணும். அகாடமிக்கெல்லாம் கொஞ்சம் ஆற்றல் படுத்தி மைண்டை டியூன் பண்ணால் போதும், போய் முடிச்சுட்டு வர. நீ இன்டர்நேஷனல் லா படிச்சிட்டியா, விடாத, பிஹெச்டி பண்ணு. லாவில் பிஹெச்டி பண்ணு, ஹியூமன் ரைட்ஸில் பண்ணு, ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் பண்ணு, கான்ஸ்டியூஷன் லாவில் பண்ணு, அந்த மாதிரி பண்ணு. டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், இந்த இந்த 5 வகையான 6 வகையான படிப்பில் பிஜி பிஹெச்டி பண்ணும்போது இதை நீங்கள் பண்ணலாம். லா முடிச்சுட்டு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு பண்ணலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு பண்ணலாம், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஃபென்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 5 வருஷ கோர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 5 மாணவர்களை எங்கே சேர்க்குறோம், பயோமெடிக்கல் சயின்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் சேர்க்குறோம். 5 பேரை டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேர்க்குறோம். யார் மெட்ராஸ்லேருந்து இதில் கலந்துக்கிறீங்களோ, சென்னையில் இருக்கிறீங்களோ, ஏற்கனவே எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிங்க, ஒரு மாணவனை. ஆனால் அந்த மாணவனுடைய பெற்றோரை மைண்டை டியூன் பண்ணணும். இல்லைன்னா 3 வருஷம் கழிச்சு பையனை சம்பாதிக்க அனுப்பணும், 4 வருஷம் கழிச்சு சம்பாதிக்க அனுப்பணும்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை 5 வருஷம் முடிச்சோடனே சம்பாதிக்க அனுப்பணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பொறுத்துருங்க, பொறுத்துருங்க. அதாவது அந்த மாதிரியான நெருக்கடி இல்லாத மாணவர்களாக பார்த்து எடுக்கணும். டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அவசியம் வந்துட்டு சேர்க்கிறோம். இந்த வருஷமே சேர்த்துறோம். கம்மிங் ஜூனில் வந்துட்டு சேர்த்துறோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன், சர்வதேச உறவுகள், இது வெளிநாட்டில் போய் தான் படிக்கணும். யூகேக்கு மட்டும் லா படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூகேக்கு போகணும். இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகலாம். அது எங்கே காசு கம்மியாக இருக்கோ, 5 லட்சம் 10 லட்சத்திலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்வம் இருந்துச்சுன்னா போதும். ஆனால் இது போய் இன்டர்நேஷனல் லா படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக பணம் தேவைப்படும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படும். எக்கனாமிக் டிப்ளமசின்னு ஒன்று கோர்ஸ் இருக்குது பிஜி பிஹெச்டியில். சரியா? ஆமாம், பொருளாதார ரீதியாக டிப்ளமசி, அதாவது ராஜ்ய ரீதியான அணுகுமுறை இருக்குது பாருங்க. அது பொருளாதார ரீதியாக ராஜ்ய ரீதியான அணுகுமுறை இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மறைமுகமாக யாருக்கும் தெரியாது. பிஜி நம்ம நாட்டில் இந்த படிப்பே கிடையாது. சரி, வெளிநாட்டில் தான் இருக்குது. ஆனால் இதை படித்தவன் தான், நான் உங்களுக்கு பட்டியல் போட்ட பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், ஐசிஜியாக இருக்கட்டும், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இதை படித்தவங்க தான் இருக்கிறாங்க. எக்கனாமிக் டிப்ளமசி. அதே மாதிரி குளோபல் கவர்னன்ஸ் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு தேவை குளோபல் கவர்னன்ஸ். லா முடிச்சுட்டு குளோபல் கவர்னன்ஸ், எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு பண்ணலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் வெளிநாட்டுக்காரன் நம்மளை ஆள்றான், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான படிப்புகளை தான் யாரும் போகாத மறைஞ்சிருக்கிற அதிகாரமிக்கதாக இருக்கு பாருங்க, அதை தேடி பிடிச்சி பல்கா பண்ணும் பசங்களை. 10 பேர் 15 பேர் அப்படி போட்டால் தான் கடைசியில் வந்து மிஞ்சிறது ஒரு 2 3 5ஆவது மிஞ்சும். போகிறதே 1 2ன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சவுத்து போயிடும் இடையில. போடுறதா இருந்தால் 15 பேர் 20 பேர் போ, அப்படி பல்கா போடணும். எனர்ஜி எக்கனாமிக்ஸ் இருக்குது. உலகமே இவங்க கையில் தான் இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்துட்டு இதில் பிஹெச்டி முடிச்சவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான், எனர்ஜி எக்கனாமிக்ஸ் பண்ணுறது. ஆனால் வெளிநாட்டில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. இங்கே சில டாப் யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அவ்வளோக்கா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வெளிநாட்டில் போய் படிச்சிடலாங்க. பொலிட்டிக்கல் எக்கானமி இருக்குது. அரசியல் பொருளாதாரம், பொருளாதாரத்தை அரசியலாக பயன்படுத்துவது. ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஐஎம்எஃப் இது லோன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், உன் நாட்டில் இன்னென்ன சட்டங்களை நீ ஏற்றணும் அப்படின்னா தான் உனக்கு லோன் கொடுப்பேன். என்ன சட்டங்கள் ஏற்றணும்? ஹோமோசெக்ஸை வந்துட்டு நீ வந்து லீகலைஸ் பண்ணணும். ஹோமோசெக்ஸ் கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கூடுன்னு சொல்லணும். எல்ஜிபிடிக்கு வந்துட்டு அனுமதிக்கணும். இதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு நான் நிதி தரேன். இதுதான் பொலிட்டிக்கல் எக்கானமி. ஐஎம்எஃப் இப்படி தான் கொடுக்குறாங்க. வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப்பும் அவன் கான்செப்டை வந்துட்டு முதல்ல நீ செயல்படுத்து, சட்டம் போடு, உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு அதை வெளியிடு, சரி, அதை லீகலைஸ் பண்ணிட்டியா, அதுக்கப்புறமா உனக்கு நான் லோனு தரேன். இதுதான் பொலிட்டிக்கல் எக்கானமி. டிஃபென்ஸ் எக்கானமி, இராணுவத்துக்கான பொருளாதாரம். உலகம் முழுக்க வந்துட்டு இன்னைக்கு அதிகமான நிதி எதுக்கு ஒதுக்கப்படுதுன்னா இதுக்கு தான் ஒதுக்கப்படுது. மினரல்ஸ் எக்கானமி, ஏற்கனவே நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய பொருளாதார பரிவர்த்தனைகள் என்ன? இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்,
இது சம்பந்தமா தனி கிளாஸ் நம்ம நடத்துவோம். சரியா? ஏன்னா அது இதுல வைக்க முடியல. நேரம் குறைவா இருக்கு. எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுனால இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல நம்ம பெரிய கோட்டை விட்டுட்டோம். கேரளா மக்கள் வந்துட்டு அதை நல்லா பயன்படுத்திட்டாங்க. அதை பயன்படுத்தினதுனால அங்க இந்த கிட்டத்தட்ட 560 பிரான்ச் இருக்குது. இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் பேங்க்ஸ் இருக்குது. சரியா? அதுல வந்து கோடிக்கணக்கான ரூபா தேங்கி கிடக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம. அரபு நாடுகள் முழுக்க கிடக்குது. அதை வந்து கேரளால இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வேறு வேறு வடிவங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு அந்த டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது அஃபிஷியலாவே வேறு வடிவங்களில் பண்றாங்க. அதனால கேரளா நல்ல டெவலப் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கே பண்றாங்க. அதனால தான் கேரள அரசு யார் வந்தாலும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அரபுலக ஆட்சியாளர்களோடு நெருக்கமா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த வேலையை பார்க்கல. அப்படி நம்ம பார்த்துருந்தோம்னா பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ராமநாதபுரம் தொகுதியில் யாரை போடணுங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்? பவர் நம்ம கையில் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு இஸ்லாமிக் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற சூழல் வரும்போது ஒரு 25 இயர்ஸ்ல இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட முடியும். இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கணும். அதுக்கு அந்த கிளாஸை வந்து நம்ம தனியா பார்ப்போம். இங்க நீங்க வந்துட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொன்ன பாருங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் செலக்ட் பண்ணுங்க. அதாவது வசதி உள்ளவங்க செய்யட்டும், வேற ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 20 பவுண்ட் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பையன் இன்டர்நேஷனல் லா படிச்சுட்டு வந்துருவான். ஒரு 15லேருந்து 20 ஒரு ஒரு 5-6 பவுனை நீங்க வித்தீங்கன்னா போதும். இன்டர்நேஷனல் ரிலேஷன் யூரோப்ல எங்க வேணாலும் படிச்சான். ஜெர்மனில படிப்பான், நெதர்லாண்டில் படிப்பான், ஸ்பெயின்ல, இட்டாலியில, போர்ச்சுகல்ல எங்க வேணாலும் படிச்சுட்டு வந்துருவான். 5 பவுனு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கிறாங்க பாருங்க. அது பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கிறது. அந்த நகை 25 பவுன் போகணும், 30 பவுன் போட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி பொம்பளை பிள்ளை பிறந்த அன்னையிலிருந்தே மக்கள் வந்துட்டு அதுக்காக பண்றாங்க. தப்பு இல்லை. ஆனா அந்த நகை திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு சிரமம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது காணா போயிடும். காணா போகுதா இல்லையா? காணா போயிடும். ஆனா அதுல பகுதி அளவுக்கு 25 பவுன் போடுறாங்க. ஒரு 10 பவுனுக்கு அந்த பொம்பளை பிள்ளைய நீங்க படிக்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த சிரமம் என்ன பண்ணும்? அந்த படிப்பை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போகும். சிரமத்தை ஈஸியா கையாளுவாங்க. அந்த அறிவு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். கஷ்டத்துல போய் மாட்டி இழந்துட மாட்டாங்க. நகை பறி போயிடும், ஆனா அறிவு டெவலப் ஆகும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். 5 இன்னைக்கு நகை பவுன் கூடி இருக்கிறதுனால 5 பவுன் 10 பவுன் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பெரிய படிப்பு படிக்க வச்சு எடுத்துடலாம். அதனால பெண்கள்கிட்ட இது புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நகை கேட்கறது மாதிரி ஒரு சிரமமான காரியம் சாதாரண விஷயம் அல்ல அது. அதனால அந்த ஒரு கான்செப்டை நம்ம ஏற்றணும். நகை போடுங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா முன்னாலையெல்லாம் 20,000 30,000 நகரத்துக்கு போய் நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்போ அப்படி இல்லை. ஆமாம், இன்டர்நேஷனல் லா படிச்சுட்டு போறாங்க, ஒரு 20 பவுண்ட் இருந்துச்சுன்னா போதும், இன்டர்நேஷனல் லா பையன் முடிச்சுட்டு வருவார். சந்ததியே மாறி போயிடும். அவன் இனிமே அந்த 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 மாதிரி படிச்ச பையனுடைய வாழ்க்கையில சந்ததிகள்ல யாரும் வந்துட்டு பிரியாணி கிடைக்கும், மளிகை கிடைக்கும் போக மாட்டாங்க. அப்படியே மாறி போயிடும். அதுதான் சமூக மாற்றம். ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சு எடுத்துடலாம் இன்ஜினியரிங்ல, ஜெர்மனியில படிக்க வச்சு எடுத்துடலாம். அதனால இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாருங்க, இதுதான் டாப் யூனிவர்சிட்டிஸ். நான் ஏற்கனவே போட்ட அந்த லா, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ். நம்ம இந்த ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்க, அந்த வசதி வாய்ப்பில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு தனி ஒரு ஒரு தோனியில் பேசணும் அவங்கள்ட்ட. அத்தா பிள்ளைய வந்துட்டு ஆக்ஸ்போர்டில் படிக்க வச்சிடலாம் அத்தா, அவருக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறும். அப்படியா? அப்படிம்பாங்க. அதெல்லாம் கஷ்டமானது? அதெல்லாம் கஷ்டமே கிடையாது, நான் வழிகாட்டுறேன், நீ விஷயத்தை மட்டும் ரெடி பண்ணு. ஆக்ஸ்போர்டில் உலகத்திலே நம்பர் 1 காலேஜ். ஏன் மற்றவன் தான் போய் படிக்கணுமா? நம்ம பிள்ளை படிக்கக்கூடாதா? ஆக்ஸ்போர்டில் படிக்க வச்சு, கேம்பரில் படிக்க வச்சிடலாம், ஸ்டான்ஃபோர்டில் படிக்க வச்சிடலாம். படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நில்லு. ஆக்ஸ்போர்ட் கிராஜுவேட்டா லா, இன்டர்நேஷனல் லா படிச்சுட்டு வந்து நில்லு. சுப்ரீம் கோர்ட்டே அதரணும். நேற்று இஸ்மாயில் சார் சொன்ன, அப்புறம் ஒரு கப்பில் சிப்பில் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும்? எந்த தடையும் இல்லை. முஸ்லிம் சமூகம் படிக்கல, படிப்பை முதன்மைப்படுத்தல. மூணாவதா வந்து நாம் பார்க்கறது இந்த அறிவுசார் பொருளாதாரத்தை, நாலேஜ் எக்கானமி. ட்ரேடிங்லேருந்து நாலேஜ் எக்கானமிக்கு இன்ஷால்லா நம்ம மாறோம். இது சீக்கிரமா முடிச்சிடும். பாருங்க கேரளா, அது இதுதான் வந்துட்டு அரபு நாடுகளுக்கு நம்ம போனது ஃபர்ஸ்ட் 1965 70களில் முதல்ல கேரளாக்கள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாலேருந்து தான் ஃபர்ஸ்ட் போனாங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து அநேகமாக வீக்கலத்தூர்னு நினைக்கிறேன், பெரம்பலூர் மாவட்டம் வீக்கலத்தூர் இல்லை பூடிகாடு இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சது. தோணியில் வத்தையில் போனது. துபாயில் பாருங்கள் 1965 இதுதான் தண்ணியே கிடையாது, கழுதை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க 70களில். சரியா? அந்த நேரத்தில் தான் வந்துட்டு கேரளா முஸ்லீம்ஸும் போனாங்க. இந்த கேரளா அரபு நாடுகளில் கூலி வேலை பார்க்க சென்ற இவங்க என்ன பண்ணாங்க, கேரளா மக்கள் மலையாளிகள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன கடை வைக்க ஆரம்பித்தாங்க போனதுக்கப்புறம். நம்ம ஆளுக்க ஃபுல்லாக வந்து 2 வருஷம் இருந்து வரும்போது மூட்டை மூட்டையாக பொட்டி கட்டிட்டு வர வேண்டியது. சரியா? பொட்டி கட்டிட்டு வந்து இங்கே பொட்டி பிரிக்கிறதுல வீட்டில் பெரிய சண்டை நடக்கும். ஆமாம், எனக்கு அதை கொடுக்கல உனக்கு அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொட்டி பிரித்ததுக்கப்புறம் ஒரு பெரும் சண்டை வரும். ஆனால் கேரள மக்கள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டா அவனும் பொட்டியெல்லாம் கொண்டு வந்தான். ஆனால் முக்கியமாக அங்கே சின்ன 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 கடை, அங்கே கடையெல்லாம் கிடையாது, அப்போ சின்ன 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 கடை வைக்க ஆரம்பிச்சாங்க மலையாளிகள். கூலிகளாக சென்ற மலையாளிகள் கடை வைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மக்கள் தமிழகத்திலேருந்து போனவங்க அந்த கூலி வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 40 வருஷத்துல மலையாளிகள் சமூகத்திலேருந்து 26 பில்லியன் உருவாகி வந்திருக்கிறாங்க வித்தின் 40 இயர்ஸ்ல. அப்படின்னா பாருங்க, அந்த சின்ன 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 கடை வச்சாங்க பாருங்க, அது அப்படியே அந்த நாடு வளர வளர அவங்க அந்த கடைகளையும் வளர்த்து எடுத்தாங்க, தொழிலையும் வளர்த்து எடுத்தாங்க. ஆமா, அதாவது மலப்புறத்திலேருந்து நம்மளை விட மோசமான நிலைமையில இருந்தாங்க கேரள மக்கள். தமிழ்நாட்டு மக்களாக விவசாயம் அதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போர்கள் நடந்து பிரிட்டிஷாரோட எதிர்த்து நடந்த போர்களில் வந்துட்டு சிதறடிக்கப்பட்டு ரொம்ப வறுமை கீழே ரொம்ப மோசம், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்த மக்கள் தான் அரபு நாட்டுக்கு போணுச்சு. அரபு நாடுடைய செல்வம் பெருகினுச்சு, வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கி பொருள் விற்கக்கூடிய ட்ரேடிங் வியாபாரம் தான். 26 பில்லியனஸ், இது எல்லாமே மில்லியனஸ் இருக்கிறாங்க நிறைய எக்கச்சக்கமா. ஆமா, பல்லாயிரம் கோடிகள் தொழில் செய்யக்கூடியவர்களாக உருவாகி வந்திருக்கிறாங்க. லட்சாதிபதிகள் எக்கச்சக்கம். சாதி மதம்லாம் கிடையாது, எல்லா முஸ்லீம்களே வந்து கிறிஸ்தவர்களே வந்திருக்காங்க, இந்துக்களே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வெல் டெவலப்டா வந்திருக்கிறாங்க. அதனாலதான் கேரளா ஸ்டேட் வந்து இந்த ஒரு 60-70 வருஷத்துல 50 வருஷத்துல இந்த இந்தியாவுக்கே வந்து முதன்மையான ஸ்டேட்டா மாறி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்த பில்லியனஸ் உருவாகி வந்தாங்க பாருங்க, வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சவங்க தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, இதுதான் பாயிண்ட். ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி காசு புழக்கத்துக்கு வந்துருச்சு. இந்த காசை வச்சு தன் பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரபு நாடுகளில் பெருகக்கூடிய அரபு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்தனர். அந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல யார் தேவைங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை படிக்க வச்சாங்க. பாருங்க, செகண்ட் ஜெனரேஷன் எப்படி வந்துருச்சு பாருங்க. எல்லாம் படிச்ச, இன்ஜினியரிங் முடிச்ச, MBA முடிச்ச யங் ஆண்டர்பிரனர்ஸ், இளம் தொழில் முனைவோரா உருவாகி வந்திருக்கிறாங்க. முதல் ஜெனரேஷன் கூலி வேலைக்கு போனது கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் பண்ணிடுச்சு, வியாபாரத்தை கிடைச்ச காசை வச்சு படிக்க வச்சுச்சு பிள்ளைகளை. படிக்க வச்சதுல இந்த மாதிரி யங் ஆண்டர்பிரனர்ஸ், அவன் சும்மா வியாபாரம், இவன் வியாபாரம் பண்றவன் வந்து சாதாரண வியாபாரம் இல்ல, இவன் எப்படிப்பட்ட வியாபாரின்னு பாருங்க. இங்க பாருங்க, ட்ரேடர்ஸா இருந்தவங்க அடுத்த ஜெனரேஷனை படிச்சு இந்த மாதிரி டெக்னிக்கல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய டெக்னோபிரினஸா உருவாகி வந்திருக்கிறாங்க. சேட்டிலைட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை உருவாக்குறது, ரோபோ உருவாக்குறது. இதில் கோயம்புத்தூரில் படித்த 2 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த பசங்க. அந்த 2 பேரும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து துபாய் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க. துபாய் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தேவையான சேட்டிலைட்டுக்கு ஒரு ஒரு ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு சேட்டிலைட் ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் படித்த பசங்க 2 பேரும், முஸ்லீம் அல்ல, இந்து பசங்க. துபாய் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு இவங்க செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொபோசல் அப்படியே கத்தாருக்கு தள்ளி விட்டார். 2 கோடி ரூபா உடனே கத்தார் சாங்ஷன் பண்ணிச்சு. நீ மேல வந்துட்டு இங்கேயே கம்பெனி உருவாக்கி இது நீ ரிசர்ச் இங்க பண்ணு அப்படின்னு சொல்லி. அதனால அரபு நாடுகளுக்கு இப்போ என்ன தேவைன்னா, நவீனமான விஷயங்கள், ஆயுதங்கள் தேவை, நவீனமான டெக்னாலஜிஸ் தேவை. அதை உலக நாடுகள் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அதுக்கு வெளியில இருந்து தான், அதுக்காக தான் அவங்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு நல்ல பிரில்லியண்டான மைண்ட்ஸை கொண்டுட்டு வந்து இங்கேயே தயார் பண்ண அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தது. இது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸோட நம்ம சேர்த்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கும். அப்போ இந்த ட்ரேடர்ஸாக இருந்தவங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும் டெக்னோபிரினஸாக மாறி இருக்கிறான். இந்த தொழில் வியாபாரத்தை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகல, கல்வி ஆராய்ச்சி கண்டுபிடிப்பின் மூலமாக தொழிலதிபராக மாறி இருக்கிறான். இதுதான் வந்துட்டு நாலேஜ் எக்கானமி, அறிவுசார் பொருளாதாரம். ஆமா, இதெல்லாம் இவங்க பண்ணது என்னன்னா, முதலீடு செஞ்சு ஒரு பெரிய தொகையை போட்டு சாமான் வாங்கி வச்சு வித்து லாபம் எடுத்தது. இது அப்படி இல்லை, அறிவின் ஆராய்ச்சியின் மூலமாக தொழில் முனைவு.
அந்த ட்ரேடிங்காவது எப்போவாவது பாதிப்பை ஏற்படுத்தும். விலைவாசி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இன்னைக்கு தக்காளி ஒரு விலை விற்கும், நாளைக்கு ஒரு விலை விற்கும், சிக்கலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டும்தான், அட்வான்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும். நாலேஜ் எக்கானமினா என்ன அப்படின்னா, அங்கே பாருங்க, இதான் நாலேஜ் எக்கானமி. எஜுகேஷன், ரிசர்ச், இனோவேஷன், பிராண்ட், பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அதான் பிஸ்னஸ்ங்கிறது மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இதுதான் நாலேஜ் எக்கானமி. கல்வி, ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு தனியாக ஒன்று கொண்டுட்டு வர்றது, முத்திரை, பிராண்டு, முத்திரை கொண்டுட்டு வர்றது, வணிகம் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ், நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறது, இராணுவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறது. கோயம்புத்தூர்லேருந்து தான் டாடா நிறுவனத்தினுடைய 40% ஸ்பேர் பார்ட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து தான் போகுது டாடா நிறுவனத்துக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமொபைல்ஸ், முக்கியமான ஆட்டோமொபைல்ஸ், டாப் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியினுடைய இது ஃபேக்டரியும் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்குது. அடுத்து 10 வருஷத்துல கோயம்புத்தூர் மகத்தான வளர்ச்சி அடைய போகுது. இப்பவே ட்ரோன், மிசைல்ஸ், ஹெலிகாப்டர் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா கோயம்புத்தூர் தான் மாறுது. அந்த 10 மாவட்டங்களையும் அப்படியே துண்டா வெட்டி தனி நாடு, மாநிலம் உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை இவங்க அரசியல் ரீதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை வளர்ச்சி அடைய வச்சு, வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சு, முஸ்லீம்கள் எல்லாத்தையும் சேரிக்கு தள்ளி, ஏன்னா படிக்கிறது இல்லை இல்லை, அது பாம்பேல தாராவி மாதிரி கொண்டு போய் அந்த மாதிரி ஏரியா வச்சு லேபர் சப்ளை மட்டும் முஸ்லீம் இடத்துலேருந்து எடுத்துக்க வேண்டியது. முஸ்லீம்களை லேபராகவே வச்சிருக்கிறது. அட்வான்ஸ் டெக்னாலஜி பக்கம் வந்துடாம பார்த்துக்கிறது. அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு விடுறது. நம்மள எவனா ஒரு கிறுக்க இருப்பான் பாருங்க, அவனை வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு அவனை அப்படியே அடக்கியே வச்சிருக்கிறது. அது நம்மளுக்கெல்லாம் தருவானா, நம்மளாம் படிக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை ஏற்பட்டு பாருங்க. இதை உடைக்கணும் முதல்ல. ஆமாம், டிஃபென்ஸ் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது வந்து சீரழிவு ஏற்படுத்தும். அஃபென்ஸ் மென்டாலிட்டி, அக்ரஸிவ் மென்டாலிட்டி, கல்வியில், பொருளாதாரத்தில் இருக்கிறதுலையே உச்சத்தை அடைவேன். ஹெவி ரிஸ்க் எடுப்பேன். ஏன் ரிஸ்க்? நான் என்னுடைய நீயத்து சரியா இருக்குது. அதனால என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய சமூக பணிகளில் என் நிலைக்கு என்னவோ அந்த முடிவு எடுக்க மாட்டேனா. என் ரப்பு எப்படி, என் ரப்புக்கு அதெல்லாம் ஒரு செகண்டு. ஒரு சின்ன ஊர்ல ஒரு பள்ளி கட்டுவாங்க, ஒரு 50 100 குடும்பம் இருக்கும், 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு பள்ளி கட்டுவாங்க. உலகத்துல எந்த பள்ளியாவது நின்று இருக்குதான்னு பாருங்க. அது அவனுடைய வேலை. வியாபாரம் அப்படித்தான். வியாபாரத்துல 20% வரக்கூடியதுல உம்மத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஒரு நீயத்தோடு நீங்க எந்த வியாபாரத்தை நீங்க துவங்கி பாருங்க, 100 விழுக்காடு அதுக்கு நீங்க உழைப்ப போட்டு பாருங்க, ஒரு நாளும் தோல்வி அடையாது. எண்ணமும் உழைப்பும். அதனால நாலேஜ் எக்கானமி, இதைத்தான் நம்ம பசங்களை கொண்டு போகணும். அதாவது எஜுகேஷனை எம்ப்ளாய்மெண்ட்டோட இப்போ திருப்பி இருக்கிறோம். அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு சரி, நமக்கு சரியில்லை. எஜுகேஷனை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸோட கொண்டுட்டு போகணும். பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டுட்டு போகணும். எஜுகேஷன், ரிசர்ச், இனோவேஷன், ரிசர்ச், பிஸ்னஸ் அப்படி கொண்டு போகணும். எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணுங்கிற சிந்தனை தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து வளர்ச்சி அடைய வைக்காது, வெற்றியை தராது. கேரளா முஸ்லீம்கள் பாருங்க, ட்ரேடர்ஸாகவும் டெக்னோப்ரனர்ஸாகவும் மாறிட்டாங்க. இன்னும் தமிழக முஸ்லீம்கள் லேபர்ஸாகவும் எம்ப்ளாயிஸாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க 6 அரபு நாடுகள்லையும். அதை சரி பண்ண வேண்டிய சமுதாய அமைப்புகளும் கூட்டம் போடுறது, மீட்டிங் நடத்துறது, நோம்பு கஞ்சி காய்ச்சிறது, இதுலேயே வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்காவது இந்த வழிகாட்டுதல் கரெக்டாக கொடுத்தோம்னா போதும். ஏன்னா அந்த பிள்ளைங்க ஈஸியாக படிச்சிடும், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு ஈஸியாக போயிடும். இதுதான் நாலேஜ் எக்கானமி. சரியா? இந்த நாலேஜ் எக்கானமியில் இன்னொரு செய்தியை சொல்கிறேன், அதே உங்களுடைய கவனத்துக்கு. ஏன்னா இதில் ஒரு 5 பேர்த்தை நம்ம இந்த வருஷம் உருவாக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்னது பயோமெடிக்கல் சயின்ஸில், 2வது டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸில், 3வது ஜியாலஜியில். ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதை தேடி எடுக்கிற, எங்கே சேட்டிலைட்டை வச்சு பூமிக்கு கீழே எங்கே இருக்குது, தங்க சுரங்கம் எங்கே இருக்குது, சில்வர் எங்கே இருக்குது, பிளாட்டினியம், யுரேனியம் இருக்குது பாருங்க. யுரேனியம், அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியம், அது லித்தியம், பேட்டரி இருக்கு பாருங்க, நம்ம வீட்டில் பழகிற பேட்டரி, காருக்கு போகிற பேட்டரி, இதெல்லாம் லித்தியம், கோபல்ட், ரோடியம், இரிடியம். இந்த மாதிரியான மைன்ஸ் எங்கே இருக்குது, பூமிக்கு கீழே எங்கே இருக்குங்கிறத இந்த ஜியாலஜி படித்தோம், 5 வருஷம் படிக்க வச்சோம்னா. பாரதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. +2 முடிச்சு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் வந்திருந்தாலும் சரி, இல்லை பயோமேத்ஸ் குரூப்பில் வந்திருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா ஒரு 5 பசங்களை பொம்பளை பிள்ளைகளுக்கு சாத்தியம் இல்லை, பசங்களை மட்டும் எடுத்து அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து ஒரு 5 வருஷம் முடிக்கும் போதே அவன் எக்ஸாக்டாக அந்த ஏரியாவுக்கு வந்துடுவான். அவன் தான் வந்துட்டு நாட்டினுடைய சொத்தாக மாறுவான். பாருங்க,
இதுதான் ரேர் எர்த்தில் 16 வகையான கல்ல பவுடராக்கித்தான் காந்தம் தயார் பண்றது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த காந்தம் தான் இது எல்லாத்துக்கும். ஒண்ணு கூட மிச்சம் கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கும் தேவை. உங்க கையில வச்சிருக்கக்கூடிய போன்ல 20 வகையான இந்த மினரல்ஸ் இருக்குது. இந்த மினரல்ஸ் இல்லாம இந்த போனை தயாரிக்க முடியாது. 20 வகையான மினரல்ஸ் இருக்குது. போனே, மொபைல் போனே சாத்தியம் இல்லை. இதுல 5 வருஷம் ஜியாலஜி முடிச்சு அவனுக்கு பிஹெச்டி விடணும். கண்டுபிடி பூமியில எங்கெங்க இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது. ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 17 வகையான கல்லிலேருந்து மட்டும்தான் காந்தம் தயாரிக்க முடியுமா, அல்லது புதுசா ஒண்ணு எடுத்து இந்த 17 வகையை அடிச்சு தள்ளிட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு ஆராய்ச்சி வைக்கணும். அவன் இந்த நாட்டினுடைய சொத்தா மாறிப்போவான். குறிப்பா தமிழ்நாடு அரசு தூக்கி தலையில வச்சு கொண்டாடும். இந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு இப்போ $1 trillion எக்கானமியை நோக்கி பயணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமான எதுனா இதுதான். இது இருந்தாதான் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கொண்டு போக முடியும். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு பாருங்க, காரோ அல்லது மொபைல் போனோ, இந்த மாதிரியான ஃபேக்டரிஸ்க்கு இது இருந்தால் தான் பண்ண முடியும். செமிகண்டக்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே மூலாதாரம் எது அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான். ஒரே ஒரு பையன் அதில் பிஹெச்டி முடிச்சாங்க, ஜியாலஜியில் பிஹெச்டி. நம்ம இது நாள் வரைக்கும் இது என்னன்னே தெரியாம மக்கள் ஒதுக்கி வச்சிருந்த படிப்பு. ஒரு பையன் முடிச்சான்னா பல நூறு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்துட்டு உருவாக்க முடியும். தொழில்களை உற்பத்தி பண்ண முடியும். முஸ்லிம் சமூகத்தில் வறுமையை ஒழிக்க முடியும். நிறைய பேத்துக்கு வந்துட்டு தொழில் வாய்ப்புகளை காட்டி தர முடியும். ஒரு பையன் பிடிச்சான்னா போதும். அவன்கிட்ட கொஞ்சோண்டு சமூக சிந்தனை மட்டும் இருந்தா போதும். சுயநலம் இல்லாம அல்லது சுயநலம் கம்மியா சமூக சிந்தனை இருந்துச்சுன்னா போதும். அதிக லாபம் தரும் பல உற்பத்தி தொழில்களை அவரால் உருவாக்க முடியும். இனி வரக்கூடிய காலத்துல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் உலகத்தினுடைய எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். இப்பவே நீங்க பார்க்கலாம், அதான் நடக்குது. இதுதான் வந்து அறிவுசார் பொருளாதாரம், நாலேஜ் எக்கானமி. ரைட்டா? இப்போ 3 முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து இந்த 3க்குள்ள நம்ம வந்து முஸ்லீம் சமூகத்தை உள்ளடக்கணும். இது சம்மந்தமாக டீப்பாக வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லையும் நம்ம பார்ப்போம். பெண் கல்வியினுடைய முக்கியமானது இது ஒரு 2-3 பாயிண்ட்ல வந்துட்டு இன்ஷால்லா சரியான நேரத்துக்கு முடிச்சிருவோம். பொம்பளை பிள்ளைய வந்து மார்க்க கல்வியோடு சேர்த்து யூஜி படிக்க வைக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குதோ அதை கஷ்டமாக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்க கல்வி தான் அடுத்தடுத்த காலத்துக்கு கடத்துவதற்கு தகுதியான கல்வி. பாக்கி எல்லாம் அப்டேட்டட் ஆகிடும், எல்லாம் காணா போயிடும். இன்னைக்கு அமெரிக்கா வந்து உச்சத்தில் இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் உச்சத்தில் இருக்குங்கிறதுனால இந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இந்த சிலபஸ் எல்லாம் இருக்குது. அது வீழ்ந்து சைனா வந்து டெவலப் ஆயிடுச்சு, இல்லை ரஷ்யா டெவலப் ஆனிச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம் கரிக்குலம் எல்லாம் வந்துடும். அதனால இது எல்லாம் மாறி போயிடும். எம்பிஏ எல்லாமே மாறி போயிடும். ஆனால் மார்க்க கல்வி மாறாது. அதுதான் வந்து மூமின்களை மூமின்களாக வச்சிருக்கிறதுக்கு தேவையானது. அந்த மார்க்க கல்வியை கடத்தக்கூடிய தன்மை ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு அதிகம். அதனாலதான் கல்வித்துறையை நம்ம எய்ம் பண்ணணும். கற்பித்தல் இருக்கு பாருங்க, அது இயல்பானது பெண்களுக்கு. ஆணுக்கு சிரமமானது, பெண்களுக்கு இயல்பானது கற்பித்தல். அவ வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவருடைய சிந்தனையின் மூலமாக, உணர்தல் மூலமாக, கேட்டல் மூலமாகவே கற்பிக்கிறார். அதாவது இஸ்லாமிக் எஜுகேஷனல் சிஸ்டத்தில் ப்ரெக்னன்சி பீரியட்லேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது கற்பித்தல். அதனால தான் தமிழகத்திலே சொல்லுவாங்க பாருங்க, நிறமாச கர்ப்பிணி நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. யூதர்கள் என்ன பண்றான், ஒரு தனி சிலபஸே போட்டு வச்சிருக்கான் பாருங்க, பிளஸ்டு பிரெக்னன்சின்னு சொல்லி. யூத ராபிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூத பெண் கருவுற்றால் அடுத்த 10 மாசத்துக்கு எதை சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், என்ன பேஸ்ட் சோப்பு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து குடும்பத்தினுடைய மையம். ஜெனரேஷன் உருவாக்கி எடுக்கணும், சந்ததிகளை நிறைய பெருக்கணும். சந்ததிகள் பெருக்கிறதுல மட்டும் நம்ம தொய்வே விட்டுறக்கூடாது. அதனால மார்க்க கல்வியோடு யூஜி படிக்க, என்ன வேணா உங்க விருப்பத்துக்கு படி, ஆனா மார்க்க கல்வி எங்க இருக்குதோ அதோடு சேர்த்து படி அப்படிங்கிறத பொம்பளை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு யூஜி முடிச்ச உடனே திருமணத்துக்கு பிறகு படிக்க வைக்கக்கூடிய மென்டாலிட்டி ஆண்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இப்ப மாறி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா படிச்ச பிள்ளையை வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய சிக்கல். அப்படிங்கிறதுனால மேலும் படி அப்படின்ட்டே சொல்லிடுறாங்க. நல்ல மாற்றம் வந்துகிட்டு இருக்குது. அந்த படிச்ச பிள்ளைங்க இந்த இந்த லெவலுக்கு வந்துட்டா போதும். எம்ஏ எம்எஸ்சி முடிக்க வேண்டியது அகாடமிக்கெல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டே போய் எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் கல்வியாளராக உருவாகி வந்துருவாங்க. கல்வியாளர் எந்தெந்த துறைகளில் உருவாகி வரணும் பாருங்க.
ஆலிமா ஆசிரியர்களை உருவாக்கணும். வெறும் ஆசிரியர்கள் அல்ல, வெறும் ஆலிமா அல்ல, வெறும் ஆலிமா வறுமையில போய் சிக்கிக்கும், சிக்கல்ல போய் மாட்டிக்கும். மார்க்க கல்வி மட்டும் படிச்சிருந்து என்ன செய்யறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே நிற்கும். அதனால அது அந்த அந்த சர்டிபிகேட்டும் கூட வந்துட்டு வேல்யூ இல்லாம போயிடும். மறுமையில வேல்யூ, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம மனசுக்கு, நம்மளுடைய இபாதத்துக்கு வேல்யூ. ஆனா இன்றைய உலகத்துல இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஆலிமா ஆசிரியர் ரெண்டு கல்வி சேர்ந்து இருக்கணும். டீச்சரா ஒர்க் பண்றது, டீச்சரா போய் ஜாயின் பண்ணிப்புங்கிறதுனால அதே லெவலில் இருக்கிறது இல்லை, டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அகாடமிக்கலா ப்ரொஃபஸரை, பேராசிரியர்களை கல்லூரிக்கு போறது, நிர்வாகமா போறது, அட்மினிஸ்ட்ரேட்டரா போறது, பள்ளி கல்லூரியில் நிர்வகிக்கக்கூடிய தலைமைத்துவத்தோடு போறது, ரிசர்ச் ஸ்காலரா போறது, கல்வி துறைகள்ல கல்வியல் டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த ஏரியா சில பிடிக்குதோ அந்த ஏரியால வந்துட்டு ஆராய்ச்சியாளராக இருக்கிறது, கேரியர் கவுன்சிலர் வழிகாட்டக்கூடியது. இப்போ நம்ம ட்ரைனர்ஸ் நம்ம தானே உருவாக்கிட்டு இருக்கிறோம், கேரியர் கவுன்சிலர் உருவாக்குறது, ஸ்பெஷல் எஜுகேஷனிஸ்ட், அதாவது இந்த வாய் பேச முடியாதவங்க, கண் பார்வை இல்லாதவங்க, மென்டலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கெல்லாம் பயிற்றுவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு பணி அது ஸ்பெஷல் எஜுகேஷன். சைல்ட் சைக்காலஜிஸ்ட், குழந்தை உளவியல் சம்பந்தமான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலு, காலேஜ், கவர்மெண்ட் எல்லாருக்கும் தேவை இந்த மாதிரியானவங்க. கரிக்குலம் டிசைனர்ஸ், பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். பீடியாட்ரிக் நியூட்ரிஷனிஸ்ட், குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை டிசைன் பண்ணக்கூடியவங்க. எவ்வளவு வேலைகள் இருக்கு, செய்ய வேண்டிய வேலை இருக்குது. படிச்ச பிள்ளைங்களும் வீட்டில் உட்காந்துருக்குதுங்க இப்போ வெட்டியா. செல்ஃப் மோட்டிவேட்டட் எஜுகேஷன், சுயமாக அவங்க இயங்கக்கூடிய ஆற்றலோடு அர்ப்பணிப்போடு இயங்கக்கூடிய கல்வியாளர்களை உருவாக்கி எடுக்கிறோம். இந்த பாருங்க, இப்போ ஒரு வீடியோ கூட நான் உங்களை பார்த்து பேசி பாருங்க. போன வாரம் மலேசியா போயிருந்தேன் பாருங்க. மலேசியாவில் இவங்க பேர் வந்துட்டு ஒரு நாடார் வீட்டு பிள்ளை, ஜெசிமா அமுல்ராஜ். இவர் வந்து ஹைதர், அடியக்கமங்கலத்திலேருந்து போய் இதில் நம்ம விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றா படிக்கும்போது அவங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து சந்திச்சாங்க அன்னிஹில்ஜா காலேஜில். அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் ஆசிரியர் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி முடிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிக்கு பிஹெச்டி பண்ண அனுப்பிச்சோம். எஜுகேஷனில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு. இப்போ என்ன எஜுகேஷனில் எந்த ஏரியாவில் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் சயின்டிஸ்டா மாஸ்டர், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் இன் ஸ்டெம். அறிவியல் படிப்பில் கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டுட்டு வர்றது எப்படி? ஸ்கூல் பசங்களுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அறிவியல் கல்வியில் கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டு வந்தால் தான் ரிசர்ச், ஆராய்ச்சியை நோக்கி போக முடியும். இங்கே வெறுமனே பாடம் நடத்திட்டு போகிறாங்க, மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு போகிறான். அதனால் ஆராய்ச்சி சிந்தனையே வரமாட்டேங்குது. அதில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. சாதாரணமாக முடியலை, படாத பாடுபட்டிருக்காங்க. சிரமத்துலேயும் சிரமம், பொருளாதார சிரமம், போக்குவரத்து சிரமம். ஆனால் எல்லாத்துலேயும் அவருடைய கணவர் ஹைதர் வந்துட்டு கூட நின்னதுனால அவங்களால சாதிக்க முடிச்சு. இதுதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது. இது ஆண்கள்கிட்டையும் குடும்பத்திலையும் மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான் படித்த பிள்ளை, ஏன்னா அது பொக்கிஷமாக மாறிடுச்சு பாருங்க. ஒரு 7 வருஷ காலம் படாத பாடுபட்டாங்க. 3-4 வருஷத்துலேயே முடிஞ்சிருக்கணும். இந்த கொரோனானால டிலே ஆயிடுச்சு. ஆனால் அவுட்புட் என்னன்னு பாருங்க. இது வந்து ஒரு அசட், ஒரு சொத்தா மாறி, தமிழ்நாட்டுக்கே ஒரு சொத்தா மாறி போயிருக்குது பாருங்க. இப்போ ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அந்த பசங்களுக்கு தொடர்ச்சியா கண்டினியூவா கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி வர்றதுக்கு இவங்க தான் வந்துட்டு அடித்தளமா இருப்பாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையான நம்ம ஆராய்ச்சி கல்வியை நோக்கி தானே மக்களை கொண்டுட்டு போகணும்னு சொல்றோம். அப்போ ஒரு அற்புதமான படிப்பு. நான் அதுக்கு போயிருந்தேன். அருமையான யூனிவர்சிட்டி. அதையும் ஒழுங்கா வந்துட்டு பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. அருமையான யூனிவர்சிட்டி. அங்க இருக்கிற மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் உலகத்துல எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. எல்லா படிப்புலையும் இஸ்லாமிசேஷன் இருக்குது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு படிக்கக்கூடிய ஒரு பார்வையை அங்கே கற்றுத்தராங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதோ, வசதி வாய்ப்பு இருக்குதோ, பொம்பளை பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கு, நம்ம பிள்ளைங்களே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கிறோம். படிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அனுப்பிச்சு படிக்க வச்சு எடுக்கலாம். இது ஒன்றாச்சா. இந்த பெண் கல்வியாளர்களை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் அன்னை ஹதிஜா காலேஜை உருவாக்குனது. 2014ல் ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்களை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதலில் தான் அன்னை ஹதிஜா காலேஜை உருவாக்கணும். மாஷா அல்லாஹ் அந்த ஒரு 10 வருஷத்தில் 1000க்கு மேற்பட்ட பெண்கள் 2 கல்வியிலும் பட்டம் பெற்று உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் 44 ஸ்கூலு, இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் வந்து இந்த கல்லூரியை மையமாக வச்சு உருவாயிருக்கு இந்த 10 வருஷத்தில். முஸ்லீம் கல்வி இயக்கம் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள் 10, 14, 13 வருஷத்துல
44 இஸ்லாமிக் ஸ்கூலு, ஏறக்குறைய 5 2 கல்வியும் இணைக்கப்பட்ட மதரசாக்கள் உருவாகி வந்திருக்கு. ஒரே ஒரு நோக்கம் தான். ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்கள உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்குல தான் இந்த கல்லூரியே உருவாக்கப்பட்டுச்சு. 3 வருஷத்திலேயே அவங்க வந்து டிகிரி முடிச்சு, ஆ ஆலிமா பட்டத்தோட சேர்த்து டிகிரியும் முடிப்பாங்க. அதாவது என்ன வேலை நம்ம நம்ம எதிர்காலத்துக்கான மக்கள சொல்லிக்கிட்டு வழிகாட்டுற அதே நேரத்தில, களத்தில இறங்கி கல்வி நிறுவனங்கள உருவாக்கி, மாணவிகள உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. பட்டமளிப்பு விழா இருக்குது. ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துக்கு ட்ரிப் இப்ப தான் லாஸ்ட்டா நடந்து முடிச்சது பட்டமளிப்பு விழா. இதில முடிச்சவங்க இப்போ அன்னை காலேஜ்ல படிச்ச இந்த மாணவிகள், UAEல, கத்தார்ல, கவர்ன்மென்ட் செக்டார்ல, எஜுகேஷன் செக்டார்ல ஏன்னா இவங்களுக்கு திரும்ப 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 இதுதான் சொல்லி நான் என்ன இப்போ உங்கள்ட்ட பேசனனோ, இதத்தான் திரும்ப 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 அந்த பிள்ளைகள்ட்டயும் பேசியிருக்கிறேன். நீங்க ஒரு கல்வியாளரா உருவாகி வரணும். கல்வியாளரா உருவாகி வரணும். ஒரு ஸ்கூல நடத்தக்கூடிய, ஒரு காலேஜ நடத்தக்கூடிய கரிக்குலம் டிசைனர்ஸா உருவாகி வரணும். 2 கல்வியும் கற்றிருக்கணும். அல்லாஹ்வுடைய தீன நீங்க படிச்சிருக்கணும். தீனின் அடிப்படையில இந்த கல்வி முறைய கொண்டுட்டு வரணும். 10 வருஷ காலமும் திரும்ப 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 இதத்தான் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு. இப்போ அ இந்த இந்த 13 வருஷமா இந்த 3 டேஸ் ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது 14த் இயர் இது. இந்த ஜனவரி கம்மிங் 2, 3, 4 வந்து ஜனவரி 2, 3, 4 அன்னை காலேஜ் நடக்குது. ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா எப்படி ரன் பண்றதுங்கிறதுக்கான ட்ரெய்னிங் இது. 3 நாளும். முக்கியமான ஸ்கூல் ரன் பண்றவங்க எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. 3 இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும். அதே நேரத்தில வெளியிலேருந்து வரக்கூடிய யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். ஆணோ, பெண்ணோ யார் வேணா வந்து கலந்துக்கலாம். அவங்களுக்காக இது நடக்குது. குறிப்பா வந்து இந்த வருஷம் இந்த மான்டெசரி ஸ்கூல், பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல் ஏன்னா படிச்ச பிள்ளைங்க இருப்பாங்க. வீட்ல கொஞ்சம் வசதி இருக்கும். இட வசதி இருக்கும். இட வசதி இருந்துச்சுன்னா ஒரு 50 பிள்ளைங்க 50 பிள்ளைங்கள வச்சு ஒரு சின்னதா வந்து பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சா கூட, அவங்களுடைய கவனம் வந்துட்டு அதுல இருந்துகிட்டு இருக்கும். மார்க்கத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க, உலகத்தினுடைய விஷயங்களையும் சொல்லிக் குடுப்பாங்க. அதனால அந்த படிச்சதுக்கு உண்டான பலன் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், நர்சரி இது எல்லாம் வந்து அதுல இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலா அந்த அது சம்பந்தமான விஷயங்களையும் கற்றுத் தரப்படுதுங்க. யாருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ, அத நீங்க வந்து கலந்துக்கலாம். ஆனா அதுக்கு ஃபீஸ் இருக்குது. கல்விப் பணிகள் என்ன? நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுட்டு வரக்கூடிய கல்விப் பணிகள் பாருங்க. தமிழ்நாடு முஸ்லிம் கல்லூரி. இந்த குவாலிஃபைடு ஃபுல் டைம் ட்ரெய்னர்ஸ் இருக்கிறாங்க. மேல், ஃபீமேல் இருக்கிறாங்க. கேரியர் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் ட்ரெய்னர் டீச்சர்ஸ ட்ரெயின் பண்ணக்கூடிய டீச்சர் ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க. HR ட்ரெய்னர் இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் ட்ரெய்னர் இருக்கிறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. லீகல் எய்ட் இருக்குது. இதோட இதுதான் இந்த மாநாடு. கோயம்புத்தூர் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பும் உயர்கல்வி மாநாடு நடத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் இது கோயம்புத்தூர்ல நடத்தின மாநாடு. ஏறக்குறைய ஒரு 2500 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல கலந்துக்கிட்டவங்க அதுல சொல்லப்பட்ட விஷயத்துல நெறைய பேரு அந்த பாதையில வந்து வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு திருச்சியில நடத்தணும். 2வது மாநாடு கோயம்புத்தூர்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் அது நடத்தணும். அதுக்கு உண்டான வேலைகள பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சிவிலைசேஷன் ஒர்க் ஷாப். இப்ப இந்த இந்த கிளாஸ் வந்துட்டு ஜெனரலான கிளாஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு நான் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் சம்பந்தமான ஒரு கிளாஸ் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் ஒண்ணு நேரடியாவோ இல்ல ஆன்லைன்லயே நடத்துவோம். இது கோயம்புத்தூர்ல நடந்தது. கிட்டத்தட்ட 150 டீச்சர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஆ இஸ்லாமிக் சிவிலைசேஷன் சம்பந்தமான கிளாஸ். எஜுகேஷன் பிசினஸ் டெவலப்மென்ட். அதாவது அ தொழில் வளர்ச்சிக்கு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் சம்பந்தமான அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தான வகுப்பு. ஜமாத்துக்களுக்கு எப்படி ஜமாத்த வந்துட்டு நம்ம ஜமாத்துல கல்வி பணிகளை எப்படி முன்னெடுக்கணும் என்பது தொடர்பான வகுப்பு. அதே மாரி கேரியர் கைடன்ஸ் புரோகிராம் எல்லாருமே பண்ணுவாங்க. இஸ்மாயில் சாரு, அனஸு, ஆ அதே மாரி இங்க இவரு வந்துட்டு PhD பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இட்டாலியிலேயே ஆஸ்திரியாலயே இருக்காரு. பாரதியார் யூனிவர்சிட்டில. அதே மாரி இவங்க லைஃப் ஸ்டைல் ட்ரெய்னர் இருக்கிறாங்க. இவங்க அன்னை காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் அவங்க. அதே மாரி லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஒவ்வொரு இடைவெளியிலயும் அவங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஜாவுதீன் இவரு. இது இல்லாம வந்துட்டு இன்டர்நேஷனல் லா படிக்கிறதுக்காண்டே ஒவ்வொரு வருஷமும் 2 பேத்த செலக்ட் பண்ணி எடுத்து, அது கல்வி இயக்கத்தின் சார்பாகவே ஆ கலெக்ட் பண்ணி மக்கள்ட்ட பொருளாதாரத்த திரட்டி அவங்கள படிக்க வச்சு எடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில, ஆ போன வருஷம் 2 பேத்த செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அதுல ஒருத்தருக்கு இப்போ இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அவரு டிராவல் பண்றாரு. அவர் ஒரு ஒரு ஆலிம். அவர் டிராவல் பண்றாரு. மக்கள்ட்ட போய் சொல்லி இன்டர்நேஷனல் லா படிக்க வச்ச மாணவர்கள நம்ம உருவாக்கி எடுக்கணும். ஹைகோர்ட்டுக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லும்போது 10 பேத்துல சொன்னமாக்கும் ஒரு 3 பேத்துக்கு, 4 பேத்துக்கு தான் புரியும். அதுல ஒரு 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணி ஏன்னா பெரும் பொருளாதாரம் தேவை.
20 லட்ச ரூபா ஃபீஸு, 10 லட்ச ரூபா அவங்களுடைய ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கே தேவைப்படும். இவன் 10,000 கொடு, 20,000 கொடு, 50,000 கொடு, உன்னால முடிஞ்சத கொடு. உன்னுடைய பங்களிப்பு இதுல இருக்கட்டும். இப்படி தான் 1, 2, 3, 5 தான் உருவாக்கி எடுக்கணும். அப்படிங்கிறது வந்துட்டு சிரமம் தான், கஷ்டம் தான். ஆனா செஞ்சு தான் ஆகணும். அந்த அடிப்படையில செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள எல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் வந்துட்டு எடுக்கணும். இவர் தான் போறாரு. ஜனவரியில போறாரு. இதெல்லாம் வந்துட்டு எங்க ஜாமியால படிக்கக்கூடிய பசங்க. உங்கள யாருக்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரியா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நம்ம அது வந்துட்டு வரக்கூடிய காலங்கள்ல அதிகரிச்சாகணும். போன வருஷம் 2 பேர், இந்த வருஷம் 3 பேத்த எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி உருவாயிட்டு வரக்கூடிய பைத்துல் இக்மா, பாண்டிச்சேரியில பைத்துல் இக்மா நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு வருது. மார்க்க கல்வி படித்த ஆளுங்களை உயர் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு உருவாக்குங்கிற ஒற்றை இலக்கு. வேற எந்த இலக்கும் கிடையாது அதுக்கு. ஒற்றை இலக்கு. இட்ஸ் a சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அதுவும் சமூகத்தினுடைய பங்களிப்புல உருவாக்கணுங்கிறதுனால ஃபீஸ் கிடையாது அதுக்கு. பாருங்க, இது ஜாமியா மகாத்மா காந்தி ஐஏஎஸ் அகாடமி. அது இதா இருக்குது. இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில வந்து போற நேரமெல்லாம் வகுப்பெடுக்கிறது. இஸ்மாயில் சார் வகுப்பெடுப்பாரு, அனஸ் சார் வகுப்பெடுப்பாரு, எல்லாரும் வகுப்பெடுப்போம். அங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் டே இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு அது. ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் சிந்தனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அது பல நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அதை பிரிச்சு கொடுத்து ட்ரெயின் பண்ணி அந்த வார்த்தைகள் புழக்கத்துல வரணும். இந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்ச பசங்க இதுல வந்துட்டு பாருங்க, 21 பேர்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் 7 வருஷம் 6வதுல சேர்ந்த பசங்க முடிச்சு இப்போ ஹையர் செகண்டரி எக்ஸாம் என்ஐஓஎஸ்ல எழுதி முடிச்சுட்டு 10 ஏறக்குறைய 7 பேர் இந்த வருஷமே வந்து லா காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மெரிட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. 3 பேர் கிளாட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு உண்டான கிளாட் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10 பேர் 50% அதெல்லாம் வந்து சக்ஸஸை கொடுத்துருக்கான். 7 வருஷம் மார்க் கல்வி முடிச்சு 10th +2 என்ஐஓஎஸ்ல எழுதி முடிச்சு மெரிட்ல போய் லா காலேஜில் ஜாயின் பண்ணி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பல டீம்டு யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 7 வருஷமும் அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு இப்போ நடத்துறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அது சாதாரண பாடு இல்ல. ஆனா இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை கொண்டுட்டு வரதுக்கு சப்போர்ட் கம்மியா தான் மக்களுக்கு புரியாது. சப்போர்ட் கம்மியா தான் இருக்கும். அதுலயும் 1000 குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம பண்ணணும். ஃபைனலா உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய கல்வி பணி. இமிடியேட்டா இந்த ட்ரெய்னர்ஸ் அல்லது இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க தொடர்ந்து ட்ரெய்னர்ஸை யார் பயணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, கோஆர்டினேட்டர்ஸா யார் பயணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உடனடியாக செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 விஷயம் இருக்குது. 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது சீக்கிரமா சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளும் டிராப் அவுட்ஸை வந்துட்டு நடக்கிறது உங்க அறிவுக்கு உட்பட்டு, கான்ஷியஸ்க்கு உட்பட்டு நீங்க அனுமதிச்சிடாதீங்க. ஸ்கூலு, காலேஜை விட்டு ஒரு முஸ்லீம் புள்ள நிறுத்துறான் அப்படின்னா, எப்பாடுபட்டாவது அதை தடுக்கணும். முஸ்லீம் பையனோ, பொண்ணோ. இடைநிறுத்தம் இருக்கு பாருங்க, அது சமூகத்துக்கு பேரழிவை கொண்டுட்டு வரும் இன்னைக்கு உள்ள காலத்துல. டிராப் அவுட்ஸை தடுத்து நிறுத்தணும். 2, 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் +1க்கு போறானான்னு பார்த்தேன். உங்க லெவல்ல, உங்க ஏரியா, உங்க மஹல்லாக்குள்ள பார்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்ஷால்லா ஒவ்வொரு மஹல்லாக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் நம்ம கொண்டுட்டு வந்துருவோம். 10th முடிச்ச எல்லாரும் டிராப் அவுட் இல்லாம +1க்கு போறாங்களா? கவர்மெண்ட்டே இப்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது அதுல. ஆனா நம்ம வந்துட்டு அதுல கவனம் இல்லாம இருக்கிறோம். 3வது, குரூப் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா பயாலஜி, பயோமேத்ஸ். இது இந்த பயோமேத்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சிடலாம். காமர்ஸ் மட்டும், பிகாம் மட்டும் படிக்க முடியும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படிப்பையும் படிச்சிடலாம். அதனால +1ல பயோமேத்ஸ் எடுக்கிறது தான் முஸ்லிம் சமூக பிள்ளைங்க முதன்மையா ஆர்வம் காட்டுது அப்படிங்கிற நிலையை கொண்டுட்டு வரணும். அறிவியல்ல ஆர்வம் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்கூல் அல்ல, தாய் தந்தை தான். ஏன்னா அது இபாதத். தூண்டிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி நீ ஆய்வு செய்ய, ஆய்வு செய்யன்னு தூண்டிக்கிட்டே இருந்தா போதும். அது தாய் தந்தை தான் செய்ய முடியும். 4வது பாயிண்ட் வந்து லாங்குவேஜ் பல மொழிகள் கற்றவர்களாக உருவாக்கி எடுக்கணும். ஒரு லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் பத்தாது. இனி வரக்கூடிய காலத்துல. கட்டாயம் வந்துட்டு அரபி தெரியணும், இன்டர்நேஷனலுக்கு போறதா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி வந்துட்டு சைனீஸ் மேண்ட்ரின் வந்துட்டு இனி உலகத்துல, ஏன்னா இப்பவே பாருங்க 6 அரபு நாடுகளுடைய பிள்ளைகளும் சைனீஸ் லாங்குவேஜ் படிக்குது, மேண்ட்ரின் படிக்குது. ஸ்கூல் எஜுகேஷன்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. அரபு பிள்ளைங்க 6 அரபு நாடுகள்லையும் மேண்ட்ரின் வந்து ஒரு கட்டாய பாடமா வந்துருச்சு. பிரெஞ்சு, இங்கிலீஷ், அரபிக், மேண்ட்ரின், பிரெஞ்சு. இதெல்லாம் இன்னைக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். படித்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஆன்லைனில் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஸ்வயம் இந்த மாதிரிலாம் ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி இதில்
நடத்துறாங்க. அதுல சேர்ந்து நீங்க படிக்கலாம். நீங்க படிச்சீங்கன்னா பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கலாம். வெறும் 1000 ரூபாய் இருந்தா போதும். அதே மாதிரி 5வது பாயிண்ட், +2 முடித்த மாணவர்கள் அனைவரும் காலேஜுக்கு போறாங்களா அப்படிங்கிறத உங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி 5 பேர் செலக்ட் பண்ணணும். சரியா? அப்போ 5வது பாயிண்ட் வந்துட்டு காலேஜுக்கு இங்கேயே ட்ராப் அவுட் ஆயிராம பாதுகாக்கணும். 6வது பாயிண்ட் ஹையர் எஜுகேஷன் இலக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னது தான் பிஹெச்டி ரிசர்ச். 7வது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட், பெஸ்ட் மைண்ட் ஐடென்டிஃபை பண்றது. ஐடென்டிஃபைங் தி பெஸ்ட் மைண்ட். அல்லாஹ் வந்துட்டு மூளையினுடைய அளவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி படைச்சா கூட அதனுடைய திறன்ல வேறுபாடு வச்சிருக்கான். அப்பதான் உலகம் இயங்கும். ஒருத்தர் அரசரா இருப்பாரு, ஒருத்தர் அமைச்சரா இருப்பாரு, அமைச்சருக்கு துணையா ஒரு செக்ரட்டரி இருப்பார். செக்ரட்டரினால அரசராக முடியாது, அவருக்கு அந்த ஸ்கில் இருக்காது. அப்ப அந்த ஸ்கில்லையும் மூளையினுடைய திறன்லையும் அல்லாஹ் வேறுபடுத்தி வச்சிருக்கிறது இதுக்காகத்தான். அந்த பெஸ்ட் மைண்ட் எது முஸ்லிம் உம்மத்துல? இதெல்லாம் மூமினான பசங்க. அவன் யார் வீட்டு பையனா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்த ஜமாத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உன் அத்தா அம்மா எந்த கொள்கையில இருந்தாலும் அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. உன் புள்ள பெஸ்ட் மைண்ட் கூட என்கிட்ட முடிஞ்சு போச்சு. ஐடென்டிஃபைங் தி பெஸ்ட் மைண்ட் அண்ட் என்கரேஜிங் அண்ட் ஃபண்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ். அந்த பிள்ளைங்களுடைய ஆராய்ச்சி கல்விக்கு நம்ம ஃபண்டு பண்ணணும். அதுக்கு தான் அந்த லால இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். லால மட்டும் இல்லை, லால 2 பேர்த்து அனுப்புகிறோம். அதே மாதிரி இது இன்டர்நேஷ்னல் லா படிக்கிறதுக்கு இங்கேயே பிஹெச்டியில் லால பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நம்ம வந்து ஃபீஸை கட்டுறோம். அதே மாதிரி 2 பயாலஜி செக்டாரில் படிக்கக்கூடிய பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு கட்டுறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணணும். ஆராய்ச்சி கல்விக்கு நிதி உதவி, கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய மகத்தான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எடுக்கணும். அது எல்லாரும் சேர்ந்தா தான் அது பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. பெருஞ்செயல் பெருஞ்செயல் செய்வது அல்லது பெருஞ்செயல் செய்யக்கூடியவர்களோடு இணைந்திருப்பது வாழ்நாள் முழுக்க பயனுள்ளதா இருக்கும். பெருஞ்செயல் அதை வச்சுங்க. சிறு செயல் அல்ல, பெருஞ்செயல். மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கணும் அல்லது பயணிக்கக்கூடியவர்களோடு இணைஞ்சிருக்கணும். நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு வேலையும் தொய்வு ஏற்பட்டாம இடைவிடாமல் செய்யணும். ஆமா, நல்ல வேலைகள் எடுத்துச்சு. அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, ஒரு சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யுங்கன்னாங்க பாருங்க. அது மாதிரி இதான் கன்சிஸ்டன்சி. காலையில ஃபஜ்ருக்கு 5 மணி அப்படின்னா வாழ்நாள் முழுக்க 5 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு சின்னதா உதவி செய்கிறோம், ஒரு சாப்பாடு கொடுக்குறோம்னா வாழ்நாள் முழுக்க செய்கிறது. அதே மாதிரி ஒரு ஒரு கல்வி சம்பந்தமா ஒரு சிலவங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் செய்கிறது. அவன் கேட்குறான் கேட்கல, அவன் நமக்கு மரியாதை கொடுக்குறான் கொடுக்கல, அங்கே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என் வேலை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் ஆல். கல்வி ஒன்றே நிலையான தீர்வு. வேறு எதை கொண்டும் உங்கள் குடும்பத்திலேயோ இந்த சமூகத்திலேயோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கும் முஸ்லிம் சமூகம் அதிகாரம் அடைதலுக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி மட்டும்தான் சொல்யூஷனாக இருக்க முடியும். அரசியலோ அல்லது வெறும் பொருளாதாரமோ மாற்றத்தை ஏற்படுத்தாது. அறிவோடு சேர்த்த பொருளாதாரம் தான் அரசியல் மாற்றத்தை கொண்டுட்டு வரும், அரசியல் அதிகாரத்தை கொண்டுட்டு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் அத்தகைய ஆற்றலை தந்தர வேண்டும். இந்த ட்ரெயினர்ஸாக கோஆர்டினேட்டர்ஸாக செயல்படலாம் அப்படின்னு இந்த 3 நாள் கிளாஸ் முடிஞ்சதில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ நீங்கள் வந்துட்டு அந்த குரூப்பில் பதிவு போடலாம். எனக்கு விருப்பம் இருக்குன்னு போடலாம். அவங்கள மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அடுத்தடுத்த கிளாஸுக்கு கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது தான் இதனுடைய நோக்கம். அதனால் துவா செய்யுங்க. உங்களுடைய வாழ்நாளும் எங்களுடைய வாழ்நாளும், உங்களுடைய ரிசோர்ஸும் எங்களுடைய ரிசோர்ஸும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் இந்த உம்மத்துக்கும் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் செலவிடப்படும். அது ஒன்று தான் இதனுடைய குறிக்கோள். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நாள் வகுப்புலையும் நீங்கள் இவ்வளோ நேரம் செலவு பண்ணி 2 மணி நேரம் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இடையிலையும் பொறுமையாக இருந்து இந்த வகுப்பை வந்து உள்வாங்கியிருக்கிறீங்க. இதை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். அதான் முதல்ல உங்களுக்கு பயனுள்ளது, அடுத்தது இந்த உம்மத்துக்கு பயனுள்ளதா, உங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக்கணும், இந்த உம்மத்துக்கு பயனுள்ளதாக மாற்றணும். உம்மத் என்ற வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த குரூப், எந்த அமைப்பு, எந்த கொள்கையில் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உம்மத்துங்கிற பார்வை தான் வந்து அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த பார்வை. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திஹி வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.